இசைவல்லல் என்று அவரை பதிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர்கள் ரஷ்ய திரைப்படக் கழகத்தின் காப்பாளராக இருக்கின்றார்கள். அதுபோல இங்கு முனைவர் திரு ராமதாஸ் அவர்கள் புதுவை புதுச்சேரி வணிக வரி ஆணையராக ஓய்வு பெற்றவர். அவர் வந்து எனக்கு பல்வேறு வகையிலும் உதவி செய்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அவருடைய தமிழ் ஆர்வமும் தமிழ் பற்றினையும் கண்டு வியந்தேன். அவர் மிகவும் தமிழ்மேல் அண்மைதான் அவருக்கு 2 மாதங்களுக்கு முன்பு தான் அவருக்கு PhD பட்டம் கிடைத்தது. அதுவும் எது என்ற பட்டுக்கோட்டையார் பாடல்களை ஆராய்ச்சி செய்து தந்ததனால் அந்த கிடைத்தது. அவர்கள் பத்மஸ்ரீ குப்புசாமி செட்டியார் அவர்களும் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்க தலைவர் அவர்கள் வருகிற என்று வரவேற்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆனால் மக்கள் இந்த ஒரு அடையாளமே அதற்கு பரவாயில்லை நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு இப்படி சிலைவைப்பது முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு தெருவிலே ஒரு இடத்தில் நாங்கள் எழுதிக்கொண்டிருக்கிறோம். அதற்கு அரசு முக்கியமாக பிரதிநிதி ஒன்று முக்கியமாக அமர்ந்து அத்தகைய பாடலாசிரியராக 29 ஆண்டை வாழ்ந்து அந்த இதிலே நீங்காத எங்களோடு செய்திருக்கிறார்கள் என்ற போது வருத்தமாக இருந்தாலும் கூட அவருடைய புகழ் என்றும் கிடைத்து இதுபோன்ற விழாக்களை அந்த நடத்தி வருகிறோம். விழாக்களை முதலாக வந்து கலந்து வரும்போது வைத்திருக்கின்றது. ஆட்சி அவர்களே அது இதுபோல இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை சிறப்பாக்கி ஆனால் பழையன கைது என்று இருக்கக்கூடாது. நம் முன்னாலே வாழ்ந்தவர்களை நம் நாட்டிற்காக தமிழ் வருகைக்காக இசை மொழிகளுக்காக பாடுபட்டவர்கள் ஒரு சாதனை படைத்த ஒரு அத்தனை பேரையும் குறிப்பாக பட்டுக்கோட்டையாரை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதற்காக இன்று அவருக்கு வருடம் விழா எடுத்து விருதுகள் கொடுத்து தமிழ் விருந்து அளிக்கின்ற திரு ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். பட்டுக்கோட்டை இந்த விழாவிற்கு பொருத்தமாக அந்த பட்டு தமிழகத்திலே அயோத்திய ராமன் பாதத்தை கூட தொட்டு நமக்கெல்லாம் பெருக முடியாது. நமக்கெல்லாம் மிக்க கருதி கொடுக்கிறது. நான் வரும்போதே சொன்னேன், வெள்ளை கலை வைத்து வெள்ளை பணிபோது வெள்ளை கவனத்தை வைத்திருப்பது போல இவர்கள் தாமரை செல்ல வெள்ளை காய்களை வழங்கி இருக்கிறேன் என்று அவரை சொன்னேன். ஏனென்றால் இன்றைக்கு வாழ்கின்ற ஒரு புறவலர் கலைக்காக கலை உலகத்திற்காக நல்ல உலகத்திற்காக நலன் செய்ய வேண்டும் என்று வாழ்கின்ற ஒரு புனிதமான மனிதர் திரு
முதியவர்கள், அவர்களுக்கு நாம் மிக மிக பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். திரு ரூஸ்வெல்ட் அவர்கள் எப்பொழுதுமே உள்ளத்திலே பொங்கிய பாசம் நிறைந்தவர். அவர் பேசுவதை பார்த்தீர்களானால் இங்கு ஒருவரை கூட விடவில்லை, அத்தனை பேரையும் தனித்தனியாக கூப்பிட்டு அவர்களுக்கு வாழ்வு சொல்கின்ற அந்த தன்மை எனக்கு தெரிஞ்சு யாருக்கும் ஏற்பதாக தெரிகிறது. பல பேர் கூட்டம் தொடங்கும் முன்பு அந்த வரிசையாக அத்தனை பேரையும் சொல்லிவிட்டு தொடங்குவார்கள். அது அல்ல அவரது வழக்கம். ஒவ்வொருவரையும் உள்ளத்தை தொட்டு தொட்டு தூங்காமையே தம்பி தூங்காதே, வாழ்க்கையை நாம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறோம், விழித்து வா. அதான் வடமாறு கூட சொன்னார், விழித்திரு பதித்திரு தனித்திரு இரு. அப்படிப்பட்ட தூங்காதே என்று சொல்லிய கவிஞர் இன்னும் தூங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள். நம்ம எல்லாம் ஒரு உசுப்பேற்றி சொல்லக்கூடாது போல நம்மளெல்லாம் தமிழை எந்த அளவுக்கு நம் வாழ்க்கை உலக அளவிலே கொண்டு செல்கிறோம் என்பது ஒவ்வொன்றும் கேட்க வேண்டிய கேள்வி. ஆனாலும் தமிழை வளர்த்து தமிழிலே இன்று விருது வழங்குகிறார் ரூஸ்வெல்ட் அவர்கள். நடுவிலே உலகமே தமிழாக இருக்கின்ற உலக நாயகி. அதற்கு மேலே ஓவியமாக காவியமாக கொடுத்த மிக நல்ல எழுத்தாளர் மட்டுமல்ல, பட்டுக்கோட்டை நம் முன்னாலே கொண்டு வந்த ஒரு போட்டோகிராஃபர் என்று சொல்லலாம். அத்தகைய நல்ல உள்ளங்கள் நிறைந்திருக்க இந்த சபையிலே எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் முன்னாலேயே பட்டுக்கோட்டாரை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு தந்த திரு ரூஸ்வெல்ட் அவர்களை நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். வணக்கம். 1997 முதல் வெகு சிறப்பாக பட்டுக்கோட்டையாருடைய பிறந்த நாளை கொண்டாடி வருகின்ற மக்கள் கவிஞருடைய அருமையான இந்த அறக்கட்டளையை அனைவரும் கரவொலி எழுப்பி முதலிலே நாம் பாராட்டி வருகின்றோம். பட்டுக்கோட்டையார் 189 படங்களுக்கு பாடல் எழுதியது போல இந்த அரங்கத்திலே 189 பேர் இருக்கிறீர்கள். இது ஒரு மகிழ்ச்சியான பதிவு. எல்லாருமே சொல்வார்கள், ஒரு அரங்கத்தினுடைய அமைப்பும் அதில் உள்ள பேச்சாளர்களுக்குள்ள மகிழ்ச்சி என்பது அங்குள்ள பார்வையாளர்களுடைய பரவசம்தான். இந்த விழாவுக்கு மிகச் சிறப்பாக தலைமையுரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற 2001 ஓய்வு பெற்று பன்னெடுங்காலம் நீதித்துறைக்கு நீதி நாயகமாக விளங்கி தொடர்ந்து சேவை பெறுகின்ற திரு வள்ளிநாயகம் அவர்களே, நான் பொதுவாக சொல்லுவேன், நல்லி அவர்களை பற்றி சொல்கின்ற போது இந்த முதல்ல சொல்வது கடையேழு வள்ளல்கள் இருந்தார்கள், கடை வைத்து முதல் வள்ளல் நல்லி என்று நான் ஒவ்வொரு அரங்கத்திலும் சொல்லிக் கொண்டிருந்தேன். அதை இன்னைக்கு நிறைய பேர் அதை லைசன்ஸ் வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. புதுசாக என்ன சொல்லலாம்? பொதுவாக ஒரு பிள்ளைக்கு அரங்கேற்றம் ஆகின்ற போது நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லணும். ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நல்ல நாள் பார்க்கணும் அப்படின்னு உடனே இந்த 2 பேர்த்தையும் போய் சொன்ன உடனே என்ன பண்ண, உடனே மொபைல் ஃபோன் எடுத்தாங்க. சரி, இந்த காலத்தில் பஞ்சாங்கத்துக்கு பதிலாக மொபைல்லையே நல்ல நாள் பார்த்தலாம்னு நினச்சா தொலைபேசியில் கூப்பிடுறாங்க. எங்கே? நல்லி கடைக்கு. அவருடைய பிஏவுக்கு, என்னங்க நீங்கள் நல்ல நாள் பார்க்க சொன்னால், நல்லி என்னைக்கு இருக்காரோ அந்த நல்லி நாள் தான் நல்ல நாள். அந்த அளவுக்கு அவர் அழகாக சொன்னார். பட்டு மாளிகை என்ற அந்த விழாவுக்காக எல்லாருமே புடவையில் அந்த பார்டரில் என்ன கோடுகள் இருக்கு அந்த கோட்டையை தான் பார்ப்பாங்க, அந்த பட்டு கோட்டையை தான் பார்ப்பாங்க. அந்த பட்டு கோட்டையை பார்க்கின்ற போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு சிறப்பான இந்த விழாவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு விழாவினுடைய முதல்வராக முன்னிலை திரு பத்மஸ்ரீ நல்லி ஐயா அவர்கள் இருக்கின்றார். அவரை நாம் வணங்குகின்றோம். ஒரு அருமையான விழாவை எடுக்க வேண்டும் என்றால், அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஃப்ரம் த ரோஸ் கார்டன். த ரோஸ் கார்டன் என்பதற்கான ஒரு பெயர் என்ன அப்படின்னாலே ரூஸ்வெல்ட். நீங்கள் போய் கூகுளில் பாருங்கள், ரோஸ் கார்டன் என்பதற்கு ஒரு அருமையான பெயர் ரூஸ்வெல்ட். அவர் கரெக்டாக எதையுமே கோடு போட்டு கரெக்டாக செய்யணும். அதனால் ரூல்ஸ் வெல்ட் அப்படின்னு கூட நான் அவர் சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு மிகச்சிறந்த ஒரு தலைவராக விளங்குகிற அவரை பார்க்கின்றேன், பாராட்டுகின்றேன். இந்த அரங்கத்தினுடைய இந்த அமைப்பினுடைய மிகச்சிறந்த ஒரு செயலாளர் புன்முறுவல் பூத்து நிற்கின்றது பழனிவேலு அவர்களை நான் வணங்குகின்றேன். ஒரு
இனி எனக்கு வசனத்தில் எந்த வேலையும் இல்லை, எனக்கு வசனத்தில் எந்த வேலையும் இல்லை, நான் கவிதையில ஈடுபடுகிறேன். இதை சொன்னது யார் தெரியுமா? மகாகவி பாரதி. காரணம், அவர் யாரை பார்த்து சொன்னார்னா வாராவை பார்த்து சொன்னார். காரணம், வசனத்திலே ஒரு புதிய உத்தியை கொண்டு வந்தவர் வாரா. அதே போல தன்னுடைய நூல்களிலே வசனத்திலே புதிய உத்தியை கொண்டு வந்தவர் திரு பேகி பிரபாகரன் அவர்கள். அவருடைய செயல் பணிகளை பாராட்டுகின்றோம். சில நாட்களுக்கு முன்பு மிகச்சிறந்த ஒரு கண்ணதாசனை பற்றி அருமையான ஒரு நிகழ்ச்சி திரு தாயன்பன் அவர்கள் வழங்கினார். அந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக அமைந்தது திரு காவிரி மைந்தன் அவர்களுடைய அருமையான தொகுப்பு. இங்கு தொகுப்பாளராக உள்ளவரை நான் வணங்கி வருகின்றேன். இந்த அரங்கத்தில் என்னோடு பேச வந்துள்ள மிக அருமையான மிக சிறந்த நண்பர். இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருப்போம், அதாவது என்னன்னா, இன்னைக்கு எத்தனை கொடி எழுதுங்க, எத்தனை கொடி வேணும், தேவையில்லை. நமக்கு தேவை, அதாவது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி, அந்த கொடி தானே தேவை. அந்த கொடியை வடிவமைத்தது யாருன்னா மருதகாசி. அவருடைய மகன் அவர்கள் வந்திருக்கார், அவரை நான் வணங்கி வருகின்றேன். இந்த விழாவிலே மிகச்சிறந்த முறையிலே விருதுகளை பெறுகின்ற, அதாவது சற்றேறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மேடையில் நான் சந்திக்கின்றேன் எங்களுடைய மிகச்சிறந்த எழுத்தாளர், படைப்பாளர், வணிக வரி ஆணையர் திரு ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரியிலிருந்து வந்திருக்கார். அவரை நான் வணங்குகின்றேன். தன்னுடைய தமிழை தான் மட்டுமல்லாமல் இந்த உலகத்திற்கே நான் இளைஞர்களை முத்தாய்ப்பாக வளர்க்கின்றேன் என்று இதுவரை 130 விருதுகள் பெற்று இன்று 131வது விருது பெற வந்துள்ள முனைவர் பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்களை நான் வணங்குகின்றேன். ஒரு மிகச்சிறந்த படைப்பாளர், 12 காலம் பிள்ளைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே அத்தனை தமிழை கோர்த்து கோர்த்து மாலைகளாக தொடுத்து மகிழ்ந்த பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்களை வணங்குகின்றேன். ஒரு துடிப்பான கற்கண்டும் சொற்கண்டும் நெற்கட்டாக நிமிர்ந்து வருகின்ற, அயராது உழைக்கின்ற எங்கள் அன்புக்குரிய அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய செயலாளர் இதய கீதம் ராமானுஜம் அவர்களை வணங்குகின்றேன். இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பதிவுகள் தொடர்ந்து வரும். அதை படித்து மகிழ்வேன். அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தாந்தமாக இருக்கும். அதுதான் மணிமேகலை சித்தார்த் அவர்களை நான் வணங்கி வருகின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே வெகு சிறப்பாக முன்வரிசையில் அமர்ந்துள்ளவர்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையை என்னிடம் திரு தலைவர் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். மிகச் சிறந்த பாடலை வழங்கிய திருமதி மீனாட்சி அவர்கள், எங்கள் அன்புக்குரிய புகழேந்தி அவர்கள், திரு ஆவுடையப்பன் அவர்கள், எங்கள் அன்புக்குரிய மணிவாசகர் பதிப்பகம் குருமூர்த்தி அவர்கள், வசீகரன் அவர்கள், ராஜ் தொலைக்காட்சி உலகெங்கும் பறைசாற்றுகின்ற மிகச்சிறந்த ஒரு நிகழ்ச்சிகளை வழங்குகின்ற எங்கள் அன்புக்குரிய இனிய நண்பர் திரு ரவீந்திரன் அவர்கள், சமீபத்தில் இதனுடைய மிகச்சிறந்த பிறந்த நாளை கொண்டாடி பலருக்கு விருது வழங்கிய யுவராஜ் அமிர்தன் அவர்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அத்தனை பேருடைய முகங்களில் புன்னகை தோன்றுகிறது என்றால் ஸ்மைல் ப்ளீஸ் கலைமாமணி யோகா அவர்கள், அமுதா பாலகிருஷ்ணன், அதே போல சிந்தை வாசன், ஒவ்வொருவருடைய பேரை நான் சொன்னதாக தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சியில் நாம அவர் அழகா சொன்னார். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொன்னார். திருக்குறள்ல நெருநல் உளன் ஒருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்திவு உலகு 336வது குறள். இந்த குறளுக்கான காரணம் என்ன என்று எங்கள் அன்புக்குரிய பேராசிரியர் திரு ராமகுருநாதன் அவர்களிடம் கேட்டேன். ராமகுருநாதன் ஐயாவுடைய புத்தகங்களை படித்தவன் என்கின்ற ஒரு உணர்வு பூர்வமாக இந்த இடத்துல அவரை நான் வணங்கி இதை சொல்கின்றேன். நிலையாமை என்ற அதிகாரத்திலே நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை அப்படின்ற எண்ணும் பெருமை உடைத்து உலகு அப்படின்னா ஒருத்தர் இல்லை, நிலையாமை, உலகம் நிலையாமை, அவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில இவன் நிகழ்ந்து மாமணி அவர்கள் இல்லை, ஆனால் அந்த முகம் இதழை அழகாக நடத்துகிறார் இளமாறன். அவர் வந்து இல்லை அப்படின்னுச்சு. அப்ப நிலையாமை என்பது அந்த நிலையாமை என்ற தத்துவத்தை அதோடு நின்று விடுகிறோமா? அவர்களை மறந்து விடுகிறோமா? பட்டுக்கோட்டையை மறந்து விடுகிறோமா? மருதகாசியை மறந்து விடுகிறோமா? இப்படிப்பட்ட கேள்வியை முன்வைக்கும் போது இல்லை, வள்ளுவன் நிலையாமை என்று சொன்னாலும் இது நிலைப்பு தன்மை என்று அப்படிப்பட்ட விழாவைத்தான் நாம் எடுக்கின்றோம். அவர்களை நினைத்துத்தான் எடுக்கின்றோம். அந்த கவிஞன் என்ன சொன்னான் என்கின்ற இன்றைய நேரத்தில் அந்த கவிஞனை பற்றித்தான் நாம் அதிகமாக பேச வேண்டும். எப்படி எந்த பேதமும் இல்லாமல் காற்றானது ஒவ்வொரு மூச்சு குழாய்க்குள்ளும் செல்கிறதோ அதுபோல அவனுடைய கவிதை சென்றது அந்த நாளிலே. அது மட்டுமா, நீங்கள் பட்டுக்கோட்டையினுடைய சரித்திரத்தை படித்து பார்த்தீர்கள் என்றால் எந்த இடத்திலும் அவன் திருத்தி எழுதியதில்லை, அவன் எழுதிய கவிதைகள் திரும்பி வந்ததில்லை. இது பட்டுக்கோட்டையருடைய சிறப்பு. அதாவது திருப்பி அனுப்ப மாட்டாங்க, திருத்தியும் அந்த மாதிரி அனுப்ப வேண்டிய தேவையே இல்லை. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா பாட்டுக்கான ஒரு என்ன, அதாவது தரம், பாட்டின் தரம் எப்படி இருக்க வேண்டும்,
இது பட்டுக்கோட்டையிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். பாட்டின் தரம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது பண்பாட்டின் தரமாக இருக்க வேண்டும். பண்பாட்டின் தரம் தான் பாட்டின் தரம் என்று சொன்னவன் 2ஆம் வகுப்பு வரைத்தானே படித்தான். ஆனால் அவன் கவிதையிலே பல்கலைக்கழகம். 2ஆம் வகுப்பு படித்தவன் கவிதையிலே பல்கலைக்கழகம். இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் அவன் வயல்வெளிகளை சென்ற போது அந்த நெற்கட்டுகளோடு சேர்ந்து தன்னுடைய சொற்கட்டுகளையும் சுவையாக கொடுத்தவன் அவன். நீங்கள் கழனியிலே விதை ஊன்றுகிறீர்கள் என்றால் உங்கள் மனங்களிலே காதுகளிலே கவிதை ஊன்றுங்கள் என்று சொன்னவன் அவன். எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தான்? 13 ஏப்ரல் 1930 பிறந்தவன். 1959 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி அன்று இந்த உலகத்தில் இருந்து மறைந்தான். நான் அடுத்த மாதம் பிறந்தேன். அந்த 1959 எனக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு ஆண்டாக தெரிகின்றது. இப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே, அரசலங்குமரி. சின்ன பயலே செய்தி கேளுடா. இந்த பாட்டில் என்னங்க பெருமை? இந்த பாட்டில் என்ன பெருமை? வரிசை அடிக்க பார்க்கலாமா? சரி, வேப்பமர உச்சியில் நின்று ஒரு அதிர்வு போடுவாங்க, அது பெருமையா? இல்லையே. அப்புறம் சரி, அடுத்தது என்ன? பயலே, சின்ன பயலே, அந்த சின்ன அப்படின்னா பையனேன்னு சொல்லாம பயலேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டார், அது பெருமையா? இல்லை. அப்புறம் இசை, அழகாக நம்முடைய காதில் வந்து சேர்ற மாதிரி, ரொம்ப நிற்கிற மாதிரி இசை. இன்னைக்கும் பல ஆண்டுகள் கழித்து 1957 கேட்குறோம் இல்லையா? இசையா? இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. அப்போ தனியுருவல், அந்த தனியுடைமை பற்றி அந்த பாடலில் வருது இல்லையா? அப்போ தனியுடைமை இல்லை. அப்போ மனிதனாக வாழ வேண்டும், மனதில் வையடா. மனுஷன்ட்டு தான் சொன்னார். இதில் என்ன பெருமை? இந்த 5 நான் அப்படியே வந்து நடுவர் மாதிரி விளக்கிடலாம். சரி, பெருமை உண்டு, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. அப்போ என்ன பெருமை? அவன் அந்த செங்கப்படங்காடு அந்த ஊரில் ஒரு ஏரி கரையில் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல வேப்பமர நிழலில் இருக்காரு. அப்போ வேப்ப மரத்தோடு அவர் இருக்காருன்னா அவர் பாடல் வரிகளில் எந்த வேப்பம் நிழல் எப்படிங்க வருது? கேட்கலாமா? எப்படி வருது? அந்த பாட்டை பாருங்க. அது வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே ஒட்டி அப்படியே எழுதுறான் பாருங்க. வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேப்பம் கொழுந்து, அந்த வேப்ப மரத்தோட ஒட்டி வருது கொழுந்து என்கின்ற வார்த்தை. அது மட்டுமா? நீங்க வேப்ப மரத்தின் கீழே போய் நின்னீங்கன்னா நிறைய பழங்கள் கீழே விடும், ஆனா சிலது அழகா சாப்பிடுவோம். என் கிராமத்துல, சிறுதாம்பூர் என்ற கிராமம், தொடர்ந்து 6வது ஆண்டாக தினமும் காலையிலே தேசிய கொடியேற்றி தமிழ்த்தாய் வாழ்த்து பாடி தேசிய கீதம் இசைக்கின்ற கொடி வணக்கம் செய்கின்ற ஒரே கிராமம். அந்த கிராமத்துல நாங்க வேப்பம் பழத்தை எடுத்து சுவைப்போம், நல்லா இருக்குங்க. சரி, அதுலயே சிலது நல்லா இல்லையே, ஏன் கேட்போம். அப்போ என்னன்னா, அந்த பழம் வெம்பி போச்சு. நீ சிறு வயதுல வேப்பமர உச்சியில் நின்று பேயொன்று ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக. அப்புறம் என்ன பண்ண? நீ வெம்பி விடாதே. சின்ன வயசுல எங்க வெம்பி போற? அப்ப பாருங்க, இந்த வேப்பம் மரத்தை வைத்து அந்த வேப்பம் கொழுந்து, அந்த வேப்பம் பழம் என்பது பழமாக இல்லை, இடையிலே அது போயிடுது. வெம்பி விடாதேன்னு எழுதுறாருன்னா எவ்வளவு பெரிய ஞானஸ்தனுங்க, எவ்வளவு பெரிய. இந்த பாட்டை நம்ம உணர்ந்து பார்க்கணும். அந்த கவி உள்ளம் என்ன என்பதை நம்ம தெரிந்து பார்த்தால், பாரதியார் சொல்லுவார் தன்னுடைய வசன கவிதையில, அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவிநயம் காண்கிறார். எத்தனை கவிதைகளை படிக்கிறீர்கள், ஆனால் அந்த கவிதையினுடைய நயத்தை உணர்ந்தீர்களா? அணிசை காவியம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவிநயம் காண்கிறார் என்று மகாகவி பாரதி சொல்வது போல, இந்த திரைப்பட பாடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலில் இருக்கிற கவிநயத்தை நாம் சுட்டி காட்டுகின்ற போது எப்படி எழுதியிருக்கிறார்னு தெரியும் போது என்ன சிறப்பு பாருங்க. அந்த கவிநயம் என்பது அதோட போலீங்க. அடுத்தது நம்ம பார்க்குறோம், வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக. அந்த வேடிக்கைன்ற வார்த்தையே வருது. அப்படியே முன்ன போங்க, வேலையற்ற என்ன பண்ணுவான்? வேடிக்கை போவான். அப்போ வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாரு பார்த்தீங்களா? அது மட்டுமா? அடுத்த சிறப்பு. அடுத்தது இன்னொன்று, தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. அந்த ஒரு பையனுக்கு சொல்ற அறிவுரை எம்ஜிஆர் மூலமா, பழைய பொய்யடா. அப்ப என்ன அர்த்தம்? இனிமே புதிய பொய் வேண்டாம், புதிய பொய் வேண்டாம். அவர் போட்டுக்கலாம்ல, மீட்டர் வருங்க, புதிய பொய்யடான மீட்டர் வரும். ஆனால் பழைய பொய்யடா அவர் மீட்டர் எழுதுறது இல்லை, அதையும் சொல்றேன். அதனால தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. அந்த பொய்கள் என்பது அந்த நிமிடத்திலிருந்து, அந்த காலத்திலிருந்து மறைந்து விட வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அருமையான. அது மட்டுமா?
அதுக்கு அடுத்து சொல்றாரு, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. என்னங்க அது உலகத்தை தானே வளர்ந்து வர்றாரு, ஆனா இவருக்கு சிறுவனுக்கு என்ன சொல்றாருன்னா இரண்டுக்கும் பொருத்தி பாருங்கள். அதுதான் கவிநயம். வளர்ந்து வரும் உலகத்துக்கு வளர்ந்து வரும் சிறுவன் உனக்கு, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. உலகத்துக்கு சரி, சிறுவனுக்கும் சரி. அப்புறம் அது மட்டுமா, முதல்ல ஆரம்பத்திலே சின்ன பயலே செய்திகளை நான் சொல்ல போற வார்த்தை எல்லாம். இப்ப நம்ம சொன்ன இல்லையா வார்த்தைகள், அந்த கொழுந்து, அதுக்கு அடுத்தது நம்ம வெம்பி போனது, அப்புறம் வந்து நம்ம அதே ஒவ்வொன்றா நம்ம பார்க்கணும் இல்லையா, பழைய பொய். அப்போ சொல்லி போகிற வார்த்தைகள் எல்லாம் எண்ணி பாடலான்னு முதலிய முத்தாய்ப்பா அந்த பாடலுடைய பல்லவியில் வச்சுட்டார் இல்லையா. அப்போது எந்த அளவுக்கு திருடாதே படம் 1961 வந்திருக்கு. அதுலேயும் அவர் சொல்கிற அந்த வார்த்தைகளில் சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசாக இருக்கையில் தவறு, சிறுசாக இருக்கையில் ரெண்டுக்கும் பொருந்தும், அந்த தவறுக்கும் பொருந்தும், பையனுக்கும் பொருந்தும் இல்லையா. என்ன அழகான சிந்தித்து பார்த்து செய்கையை மாற்று, சிறுசா இருக்கையில். இந்த மனிதன் வந்து ஒரு 29 ஆண்டு காலம் மட்டும் வாழ்ந்தார் என்றால் எப்படிப்பட்ட ஒரு பணிகள் அவர் இருந்திருக்கார். அவருடைய வாழ்க்கையில 17 நிலைகள் இருந்திருக்காருங்க. அதுதான் ரொம்ப அதிசயமானது. ஒரு விவசாயியா இருந்திருக்காரு, மாடு மேய்ப்பனா இருந்திருக்காரு, மாடு விற்பனையாளராக இருந்திருக்காரு, இட்லி விற்பனையாளராக இருந்திருக்காரு, மீன் விற்பனையாளராக இருந்திருக்காரு, நண்டு விற்பனையாளராக இருந்திருக்காரு, உடைப்பாளியாக உப்பளத்தில் இருக்காரு, உடைப்பாளியாக ஒரு என்ஜின் டிரைவராக இருந்திருக்காரு, உடைப்பாளியாக ஒரு தண்ணீர் வண்டியில் டிரைவராக இருந்திருக்காரு, ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்காரு, ஒரு பாடகராக இருந்திருக்காரு, ஒரு கவிஞராக இருந்திருக்காரு, ஒரு நடன ஆசிரியராக இருந்திருக்காரு, நாடக நடிகராக இருந்திருக்காரு. 17 இதெல்லாம் இருந்திருக்காரு. எப்படிங்க அது இன்னைக்கு நம்ம ஒரு வேலை செய்யறதுக்கு யோசிக்கிறோம். எல்லாம் என்னங்க இன்னைக்கு வந்து யூடியூப், டெஸ்ட் டியூப்ல பிறந்து யூடியூப்ல பார்த்து டயர் டியூப்ல உருண்டு வாழ்க்கை போறதுனால எல்லாமே டியூப் லைட்டா இருக்காங்க. காரணம் அப்படிப்பட்ட நிலைகளில் நாம் வாழ்கின்றது. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து வரணும் அப்படின்னா பாரதியாருடைய வரிகள் கூட எல்லாருமே நம்ம அழகா சொல்லுவோம். அந்த பாட்டு திறத்தாலே வையத்தினை பாலித்திட வேண்டும். அதனால பாலித்திட, இந்த பாலித்திட வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும். காணின் நிலம் வேண்டும், பராசக்தி காணின் நிலம் வேண்டும். பராசக்தியை தானே கூப்பிடுறாரு. அப்ப பராசக்தியை கூப்பிடுறவர் அந்த இடத்துல பாலித்திட வார்த்தை கடைசியில் எப்படி முடிக்கிறார்னா, ஆங்கிலம் வேர்ட்ஸ்வர்த் கவிதையிலிருந்து எல்லா இடத்தையும் பாருங்க. இவற்றை நாம் காப்பி அடிச்சிருப்பாங்க, அது வேற. அந்த கவிதைகளை பார்த்தீர்கள் என்றால் பாலித்திட என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலிதிசிஸ்ட், அதாவது பாலிதிசிஸ்டிக் அப்படின்றது முழு. பாலிதிசிஸ்டிக் என்பதற்கு தமிழ் வார்த்தை என்னன்னா பழைய பல தெய்வங்கள் வழிபாடு. இதுதான் ரிசர்ச். அதாவது அந்த காலத்துல வந்து அவர் வந்து காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் அப்படின்னு சொன்னவர். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுத்தது பாலிதிசிஸ்டிக்கா எல்லா தெய்வங்களையும், அனைத்து தெய்வங்களும், இயேசுவாகட்டும், அல்லாவாகட்டும், முருகனாகட்டும், ராமனாகட்டும், அனைத்து தெய்வங்களும் நமக்கு காணி நிலம் தர வேண்டும். அதுதானே. ஒரு நகைச்சுவை மட்டும் ஒரே ஒரு இது சொல்லி முடிக்கிறேன். கலைவாணர் அவர்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர் உடுமலை நாராயண கவி. அவர் உடுமலை நாராயண கவியினுடைய அழகான வரிகளை கலைவாணர் சொல்லும்போது, குடிச்சு பழகணும், ஆமா குடிச்சு பழகணும், குடிச்சு பழகணும், ஆமா குடிச்சு பழகணும், படிச்சு சொல்லுறாங்க, பாழும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும். என்ன பாருங்க, பாழும் கல்லை நீக்கி பாலை குடிச்சு பழகணும். உங்களுக்கு பால் கிடைக்கலையா, டீயை குடிங்க. டீ கிடைக்கலையா, மோரை குடிங்க. மோர் கிடைக்கலையா, நீராகாரம் குடிங்கன்னு இது கலைவாணரே சொன்ன வார்த்தைகள். அதே போல் இவர் நகைச்சுவையாக, இவர் பாருங்க, ஒரு வெளியூர்ல போறாங்க. அந்த காலத்தில் எந்த அளவு வசதி ஒன்றும் இல்லை. வெளியூர்லேருந்து பேருந்தில் பயணப்பட்டு வருகின்ற போது சரியா அந்த இடத்துல நாடகத்துக்கான பணம் கொடுக்கல, கையில் அந்த அளவுக்கு பைசா இல்லை, யாருமே எனக்கு சாப்பிடலை, எல்லாம் பசியோடு அந்த பேருந்தில் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த பேருந்தில் வரும்போது எல்லாம் பசி மயக்கும், அத்தனை பேரும் சோர்ந்து போகும்போது அவர் நகைச்சுவை ஒரு பாடல். அந்த பாட்டு தான் சின்ன குட்டி நாத்தானா சில்லறைய மாத்தினா. அந்த பாட்டு அப்போ இந்த பண்டியில் எழுதுனது தான். ஆதாரம் பிரபாகரனுடைய நூல். அதான் சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்தினா, குன்னக்குடி போற வண்டியை குடும்பத்தையே ஏத்தினா. இது நிறைய அவருடைய நகைச்சுவையை நாம தொடர்ந்து சொல்லிட்டே போகலாம். அதே போல ஒரு மிகச்சிறந்த கவிஞர் மற்றவர்களால் பாராட்டப்படுகிறார்களா என்று நமக்கு தேவையானது அது. அந்த காலத்தில் ஒரு கவிஞரை மற்றவர்கள் பாராட்டினார்கள் இல்லை, சிலர் பாராட்டவில்லை. இன்னைக்கு நம்ம போற்றுகிறோம். இன்று கூட இருக்கின்ற பல கவிஞர்களை நாம் போற்ற வேண்டும் என்பதற்காக இந்த உதாரணம். 1956 ஆரம்பிச்சு சக்கரவர்த்தி திருமகள் எம்ஜிஆருடைய படம். அந்த படத்தை துவக்கின்ற போது ஜி ராமநாதன் இசையமைப்பாளர். அப்ப ஏஎல் சீனிவாசன் சொல்கிறார், இவர் வந்து ரொம்ப பிரபலமா வந்துட்டு இருக்காருங்க, முதல்ல படித்த பெண், அப்புறம் பாசவலை, இந்த படங்களை அருமையா எழுதிட்டு இருக்காரு, இவர் வந்து நம்ம படத்துக்கு பயன்படுத்தணும்னா அவரை கூப்பிடுப்பா, அந்த தம்பியை கூப்பிடு. அவர் வராரு. வந்த உடனே, தம்பி ஒரு 4 வரி பாடணுன்னே
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடையில் ஒரு தாளம் போட்டுக்கிட்டு என் சிந்து கவிதை மாதிரி பண்ணுறாரு. என்னங்க தாளம் போட்டு இவெல்லாம் சரிப்பட அனுப்பிச்சிடுறாரு. ஆனால் விடாப்படியாக அவரை தான் போடணும் அப்படின்னுச்சு. அப்போது பாருங்கள், இந்த பின்னாடி கொஞ்சம் சில மாதங்கள் கழித்து ஜி ராமநாதன் ஒரு 3 நாள் அவருக்காக காத்திருக்கிறார். இவருடைய பாடல் வரணும், மற்ற பாடல் கண்ணதாசன் வரணும் காத்திருக்கிறார். அந்த காத்திருக்கிற நேரத்தில் அவர் எழுதிய பாடல் தான் மனிதன் பிறக்கும் போது பிறக்கும் குணம் போக போக மாறுது. இந்த வரிகளை கேட்டு அப்போ சீர்காழி கோவிந்தராஜன் தன்னுடைய மோதிரத்தை கைட்டு உடனே அவருக்கு போட்டார் கவிஞருக்கு. அது மட்டுமா, அந்த பாடல் நிறைய உப்புக்கல்லை வைரம்னு சொன்னாங்க. நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உடறி என்ன கதறி என்ன, ஒன்றுமே நடக்கவில்லை தோழா ரொம்ப நாளா. இதுலேயும் பாருங்க, இந்த வார்த்தை முதல்ல உப்புக்கல்லை வைரம்னு சொன்னாங்க. நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால், இந்த இடத்துல ஒப்புக்கொள்ளும் தோழருக்கு முன்னால் போடல, தோழர் பின்னால. அந்த ஒப்புக்கொள்ளாதவன் மூடர். அந்த முதல்ல அந்த வார்த்தை உப்புக்கல்லைக்கு பதிலாக நட்டக்கல்லை தெய்வம் என்று தான் வந்தது. ஆனால் இவர் ஒரு கடவுள் மறுப்பு அதுன்றதுனால இருந்தாலும் சினிமாக்காக மாற்றணும்னு ஒப்புக்கொண்டு மாற்றினார். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் அப்படின்னு மாற்றின போது பின்னால் பார்த்தீங்கன்னா தோழா அப்படின்ற வார்த்தையை எந்த இடத்துல போடுறான்னா, நல்லதை, நியாயத்தை, நேர்மையை எவன் ஒருவன் ஏற்கிறானோ அவன் தான் நண்பன், மற்றவர்கள் முட்டாள். இதை தெளிவாக சொல்லியிருக்காரு. நிறைய தொடர்ந்து நான் கருத்துகள் இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இந்த இடத்துல நான் குறிப்பாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்கின்றேன். பாவேந்தர் அவர்கள் அவருடைய பின்பற்றி வாழ்ந்தவர் பட்டுக்கோட்டையார். பாவேந்தரிடம் பயின்றவர்னு சொல்லலாம். பாவேந்தர் கல்வியை பற்றி ரொம்ப அழகாக, சொட்டு குழம்புக்கும் சோற்றுக்கும் கையில் ஒரு துட்டுக்கும் கண்ணயர்ந்து தூங்குவதற்கும் கட்டும் துணிக்கும் ஏழையினை நல்ல பணக்காரன் ஆக்கிவிடும் படிப்பு அப்படின்னார். இந்த கல்வி என்பது ஒரு ஏழை பணக்காரன் ஆக்கிவிடும். இப்படி பணக்காரன் ஆக்கிவிடும் என்று பாவேந்தர் சொன்ன அந்த நிலையிலிருந்து மேலும் உயர்ந்து பட்டுக்கோட்டையார், மனிதனாக வாழ வேண்டும் மனதில் வையடா. ஒருவருடைய குணம், ஒருவருடைய நேர்மை, ஒருவருடைய சிந்தனை ஆற்றல், ஒருவருடைய செயல்திறன், அவன் பொது உடைமைவாதியாக இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதனை நல்வழிப்படுத்த பல பாடல்களை இயற்றினார் பட்டுக்கோட்டையார். இந்த நேரத்தில் எங்களுடைய அன்புக்குரிய விருதாளர்கள் ஐவருக்கும் நம்முடைய கரவொலியோடு வாழ்த்துக்களை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பற்பல பாடல்களை முடிப்பின் திரைப்படத்திலே எழுதிய கண்ணை நம்பாதே மருதுபரணி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கும். அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருவந்தே பிரம்மே போதம் தப்போநிதியம். மேடையில் அமர்ந்திருக்கும் நீதியரசர் அவர்கள் பேசுகிறப்ப சொன்னாங்க, ரூஸ்வெல்ட் அவர்கள் ஒவ்வொருத்தராக பேரை சொல்லி அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு வாழ்த்து சொல்கிறத குறிப்பிட்டு சொல்கிறதுக்கே அதுவே ஒரு பெரிய விஷயம். ஒருத்தர் செய்கிற விஷயம் நல்ல விஷயம்னு சொல்கிறத இன்னொருத்தர் அதை எடுத்து சொல்லணும். அது ரொம்ப அழகாக நீதியரசர் சொல்கிறத கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு அதுக்காகவே ஒரு பெரிய என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது நல்லி ஐயா, அவங்கள நான் சந்தித்து பேசினது கிடையாது. அவங்கள அடிக்கடி என்கிட்ட ஆரூர்தாஸ் அப்பா அடிக்கடி உங்களை பற்றி நிறைய சொல்லுவாங்க என்கிட்ட. அவங்களுடைய சேவை, கலைச்சேவை ஒரு மகத்தான சேவை. அவங்களோட எங்கள் அப்பாலாம் இருந்த காலம் தான் அவங்களோட பழக முடியாத ஒரு காலத்தில் இருந்திருக்காங்களேன்னு நினச்சி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா ஆரூர்தாஸ் அப்பாவோட 90வது பிறந்தநாள் விழா ஐயா தான் எடுத்து நடத்துகிறதா இருந்ததுன்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் ஆரூர்தாஸ் அப்பா, எனக்கு இந்த மாதிரி விழா நடத்த போகிறாங்க, நீ அவசியம் கலந்துக்கணுப்பா அப்படின்னு சொன்னார். அது காலத்தின் கோலம், அவர் காலமாயிட்டார். அது விழா நடத்துறதுக்கு முன்னாடியே காலமாயிட்டார் நினைக்கிறேன். ஸோ ஐயா அவர்களுடைய பணி மிகச்சிறந்த பணி. அது தமிழ் கூறும் நல்லுலகம் என்றைக்கும் அவர் ஞாபகம் வச்சிட்ருக்கோம். மற்ற மேடைக்கு விருது பெற வந்திருக்கிற அத்தனை பேரும் மிக அற்புதமான, நான் அப்போ எல்லாம் பார்த்தேன். அப்போ மேடத்திட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், உலகநாயகி அம்மையார், அப்புறம் கஸ்தூரி ராஜா அம்மா, அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்குறப்பே அவங்களுடைய ஆளுமை திறன் என்னன்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் சும்மா பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன். அப்போ அவங்களுடைய ஆளுமை திறன் என்னங்கிறது இருவர் பேசும்பொழுது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி மேடையில் விருது பெற இதயகீதம் ராமனுஜ் அவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் விஜயகிருஷ்ணன் இவங்கெல்லாம் மேடையில் பேசுகிறப்ப என்ன அழகாக பேசி அந்த வேப்ப மரத்தில் வச்சு நின்று பட்டுக்கோட்டையார் பாடல் அவ்வளோ அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. இந்த மேடைக்கு நான் வரதுக்கு முக்கியமான காரணம் பிரபாகரன் சார் தான். அவர் தான் என்னை கூப்பிட்டு வாங்க இந்த மேடையில் பேசுங்க அப்படின்னாங்க. ரூஸ்வெல்ட் ஐயாவும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினாங்க. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தில்
பட்டுக்கோட்டையாரை பற்றி அவர் பாடல்களை வந்து நான் வந்து இப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு காட்டுறதை விட என்ன எல்லாருக்குமே தெரியும். அவருடைய பாடல்கள்லாம் கேட்டு வளர்ந்தவங்க தான் நம்மெல்லாம். என்னுடைய தந்தையார் திரைக்கவி திலகமா மிருதகாசி அவர்களுக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் உள்ள நட்பு உறவு எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அது ஒரு உங்களுக்கு செய்தியாக இருக்கும், புது செய்தியாக இருக்கும். அது பாடல்கள் நீங்கள் கேட்டு தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. என்னுடைய தந்தையார் வந்து அவருடைய குருவாகவும் அண்ணனாகவும் அப்பாவும் நினைக்கிறது உடுமலை நாராயண கவிராயர் அவர்கள் தான். அவரை தான் ரொம்ப இதாக நினைப்பாங்க. அதன் பிறகு தன்னுடைய தம்பியை நினைச்சது பட்டுக்கோட்டையாரை. பட்டுக்கோட்டையார் வந்து அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளை. சித்தப்பா வந்து என்னுடைய சித்தப்பா வந்து பேராசிரியர் முத்தையன் திருச்சி ஈவேரா கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருந்துட்டு ரிட்டையர் ஆகிட்டார். அப்போ அவர் காலமாயிட்டார். அவர் அடிக்கடி சொல்லுவார், அப்பா இங்கே எங்கள் வீட்டில் தான் இருந்து தங்கி படிக்கிறார் சித்தப்பா. பட்டுக்கோட்டையார் அவரும் ரொம்ப நெருங்கிய நட்பு. அண்ணன் அவர் பட்டுக்கோட்டையார் முன்னாடி சுற்றுவாராம். நிறைய படங்களுக்கு 2 பேரும் சேர்ந்து பாடல் எழுதிட்டு மதியம் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டுக்கு 2 பேரும் எங்கள் தந்தையாரும் பட்டுக்கோட்டையாரும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தாளம் போட்டுக்கிட்டே பாடுவாராம். அப்படி பாடுறப்ப தான் ஒரு நாள் முதல் நாள் நடந்த நிகழ்ச்சியை சித்தப்பாடு சொல்லியிருக்காரு. தாளம் போட்டுக்கிட்டு சின்ன குட்டி நாத்தானா செல்லறைய மாத்தனா அப்படின்னு நேற்று நான் ஒரு பல்லவி எழுதின தம்பி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இப்படி அவங்களுக்குள்ள தொடர்பு நிறையா இருக்குது. மகேஸ்வரிங்கிற படத்தில் முதல்ல பாடல் எழுதுகிறாங்க 1954. அதன் பிறகு அப்பா வந்து ஆஸ்தான கவிஞர், மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு ஆஸ்தான கவிஞர் உங்களுக்கு தெரியும். பாரதிதாசன் ஐயா எழுதின படம் பொன்முடி, அவருடைய கதைவசனத்தில் இந்த படத்தில் அப்பா பாட்டு எழுதுறாரு. அதுக்கு முன்னாடி மந்திரிகுமாரி வாராயணி வாராய் படம், அதில் மிகப்பெரிய புகழ்பெற்றவங்களுக்கு ஒரு லெவலில் இருக்காங்க. அதன் பிறகு பட்டுக்கோட்டையார் 54 வர்றாரு. 54 வரப்ப அப்பாவோட நெருங்கிய நட்பானதுக்கப்புறம் பாசவலைன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த பாசவலை படம் எடுக்கிறப்ப அப்பா சென்னைக்கு வந்துட்டாங்க. முதல்ல மாடர்ன் தியேட்டர்ஸில் தான் ரெகுலராக பாட்டு எழுதிட்டு இருந்தாங்க. அப்புறம் தியாகராஜ பாகவதர் கூப்பிட்டு அமரகவிங்கிற படத்துக்காக முதல்ல தியாகராஜ பாகவதர் விரும்பி கூப்பிட்டு அப்பா வாங்கியிருந்து இங்கே கூப்பிட்டு வந்தார். அப்போ டிஆர்எஸ்ட பர்மிஷன் கேட்டு அப்பா இங்கே வராங்க, வந்து அமரகவி படத்துக்கு பாட்டு எழுதுறாங்க. அப்புறம் தொடர்ந்து சென்னையில் நிறைய படங்கள் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இங்கே பிஸியாக இருக்கிறப்ப பாசவலைங்கிற படத்தில் டிஆர் சுந்தரம் ஐயா அவர்கள் கூப்பிட்ற நேரத்தில் அப்பாவால் போக முடியல, டைத்துக்கு போக முடியல. அப்போ எம்எஸ்வி அவர்களை முதல்ல நீங்கள் போய் டியூன் போட்டு பண்ணிட்டுருங்க, தம்பி அங்கே இருக்காப்புல அவரை வச்சு பாட்டு எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் முதலாக எம்எஸ்வி அவர்களுக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் உள்ள ஒரு தொடர்பு ஏற்படுது. அப்போ இவர் ஒரு 3-4 பாடல் எழுதிடுறாரு. அதுதான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். குட்டியாடு தப்பே வந்த குறவனுக்கு சொந்தம், உனக்கு அது சொந்தம் எனக்கு அது சொந்தங்கிற பாடல். இந்த பாடலாம் எழுதி முடிக்கிறாங்க. டியூனுக்கு பாடல் எழுதுறதை விட பட்டுக்கோட்டையார் ஐயா வந்து அவர் பாடல் எதிர்ப்பே ஒரு டியூன் போடக்கூடிய ஒரு வல்லமை படைத்தவர். அவர் தாளம் போட்டுக்கிட்டே அந்த பாட்டு இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஷேப்பு கொடுத்துருவார். ஸோ அந்த பாடல் 3 பாடல் முடியுது. பின்னாடி போய் அப்பா ஜாயின் பண்ணுறாங்க பாசவலையில் பாட்டு எழுதுறதுக்கு. சரி தம்பி என்ன பாட்டு எழுதிருக்காப்புல கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டிங் கேட்ட உடனே அவருக்கு ஷாக் ஆகிட்டாராம். அவர் சொல்கிற வார்த்தை, அவரோட சீனியர் கவிஞர், மிக பிரபலமான பாடல்கள், சமுதாய பாடல்களை ஆரம்ப காலத்திலே அப்பா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பையன் இவ்வளவு பிரமாதமாக எழுதியிருக்கானே, இதுக்கப்புறம் நம்ம பாட்டு எழுதி நம்மளுடைய சீனியர் கவிஞர் நம்ம நிற்கணுமே, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்டை வாங்கிட்டு ஸ்கிரிப்டில் சில பாடல்களை இவராக சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு தான் பொருள் இருந்தால் வந்து கூடும், அதை இழந்தால் விலகி ஓடும், இதுதான் உலகமடாங்கிற பாட்டு. அப்புறம் டைட்டில் சாங் இதுக்காகவே ஒரு பாட்டு எழுதி அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை, அதை அணிந்திடாத தீபமாக்கும் பாசவலை அப்படிங்கிற பாடல்லாம் இவர் கொடுத்த தாக்கம், பட்டுக்கோட்டையார் கொடுத்த தாக்கத்தில் இவர் வந்து நம்ம எங்கே சோட போகக்கூடாதுன்னு எழுதின பாடல் தானே இது அப்பா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் உள்ள உறவுகள் வந்து ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. இப்போ இந்த சின்ன பயலை பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பிறலோட ஒரு விஷயம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து அப்பா பாட்டு எழுதுகிறாங்க. அந்த படம் தாய்க்கு பின்தாராம், மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே, அது மாறுவது எப்போ தீருவது எப்போ நம்ம கவலை என்ற பாட்டு. அதில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து தம்பி பயலேங்கிற அது முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க படம். தம்பி பயலேன்ற வார்த்தையை மாற்ற சொல்கிறார் எம்ஜிஆர். அப்பா மாற்ற மாட்டேங்கிறாரு. ஏன் மாற்ற சொல்கிறாருன்னா, தம்பி பயலேன்ற வார்த்தை வந்து என்னுடைய ரசிகர்களை வந்து ஒரு மாதிரியாக சொல்கிற மாதிரி இருக்குமோன்னு அவருக்கு ஒரு சின்ன கவலை. அப்பா சொல்கிறாங்க, இந்த பயலேங்கிற வார்த்தையில் தான் அன்பும் ரொம்ப நெருக்கமாக போகக்கூடிய ஒரு இடம் இருக்குது, அதை மாற்ற வேணான்றாங்க. ஏதோ சில காரணங்களில் 2 பேருக்குள்ள ஒரு சின்ன டிஸ்பியூட் ஆகிடுது. படம் நின்று போச்சு. இவர் வரியை மாற்ற மாட்டேன்றாரு. ஷூட்டிங் நடக்கலை. தேவரையா வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாரான், ஆனால் வந்து மாற்றி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில்
மாற்றி மனுஷன் சாப்பிட்றான்டா அன்பு தம்பி ஆசை தம்பின்லாம் மாற்றி ரெக்கார்ட் ஆகுது. ரெக்கார்ட் ஆகி அதுக்கப்புறம் அது பெரிய இஷ்யூ ஆகி அப்புறமேலே பேப்பரில் வருது. ரெக்கார்டிங்கில் வந்து தம்பி பழையன்னு இருக்க, அப்புறம் வந்து கிராம் போன்ற காலில் அன்பு தம்பின்னு இருக்க அப்படிங்கிற பிரச்சனை வந்து உண்மையை சொல்லி அப்புறம் அப்பாவுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு தொடர்பு இல்லாமல் போயிடுது. அவர் பாடல் இவரும் எழுதுறதில்ல, அவரும் கூப்பிடுறதில்ல. ஆனால் அவர் அன்னைக்கு போட்ட பாதை பின்னால் சின்ன பயலன்னு இவர் எழுதுறப்ப இவருக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அன்னைக்கு வந்து அவங்க அண்ணன் சொன்னார், எம்ஜி சக்கரவாணி அவர்கள் சொன்னார், தம்பி பையலன்ற வார்த்தை தான் தம்பி ரொம்ப அழகாக இருக்குது, அதுதான் ரொம்ப நெருக்கம், அதையே வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் தம்பி பையலன்ற பாட்டு அதில் வந்துருச்சு. பின்னால் இவர் எழுதுகிறப்ப அந்த பாட்டை அவருக்கு போடுற பாட்டை சின்ன பையலன்றப்ப அதனுடைய வேல்யூ அவர் தெரிஞ்சக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம் அப்படின்னு இருப்பார். என்ன அது ரொம்ப யோசிச்சு பாருங்க. நீங்கள் இன்னைய வரைக்கும் விவசாயியுடைய வாழ்க்கை அதாக தான் இருக்குது. அவன் என்ன ஒன்றுமே இல்லை, உழுதவன் கணக்கு பார்த்தா கிராமத்தில் சொல்லுவாங்க உழக்க கூட மிஞ்சாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இன்னைய வரைக்கும் எந்த விவசாயம் பார்த்தீங்கன்னா பெரிய பண்ணையார் குடும்பம் ஒரு 100 ஏக்கர் இருக்குது 50 ஏக்கர் இருக்குது அப்படின்னு வச்சா அவங்க அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போவாங்க. சாதாரணமாக 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு ஒரு விவசாயி இன்னைக்கு படுற பாடு அங்கே போய் நம்ம பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு அதை ரொம்ப உணர்ந்து அவர் காடு விளைஞ்ச மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம்னு அந்த பாட்டில் எழுதியிருப்பார். நீங்கள் அதே மாதிரி இவங்களுடைய சமுதாய சிந்தனை உங்களுக்குள்ளே இருந்த பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய தந்தையார் பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேர் பாட்டும் அப்படியே பேரலாக போயிட்டே இருக்கும் சமுதாய சிந்தனைகளில். அப்பா ஒரு பாடம் ஆட வந்த தெய்வத்தில் எழுதியிருப்பாங்க, சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு அங்கேயே மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு இங்கே அப்படின்னு எழுதியிருப்பார். அதில் இந்த சொற்ற வார்த்தைக்கு ஒரு உதாரணமும் கொற்ற வார்த்தைக்கு ஒரு உதாரணமும் எழுதியிருப்பார். முட்டா பயலை மூளை இருக்கா என்று ஏழை மேலே துட்டு படைச்ச சீமா நல்லி கொட்டுற வார்த்தை போலே கொட்டு கொட்டுன்னு கொட்டுது பாரு அங்கே அப்படிம்பாரு மழைய. அதே சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாருங்கிறப்ப கஞ்சிக்காக கலங்கி விடும் கண்ணீர் துளியை போலே வேர்வை துளியை போலே சொட்டு சொட்டுன்னு சொட்டுது பாரு எங்கேங்குவார். இந்த கவிஞர்கள் 2 பேருக்குமே சமுதாய சிந்தனைங்கிறது ரத்தத்தோட ஊறி போயிருக்குது. ஒரு முறை என் தந்தையார் என்கிட்ட கேட்டாங்க, வெளியில் வந்து போஸ்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க, மின்சார கம்ப போஸ்ட்டு. அப்போ என்னமோ விளையாட்டாக என்கிட்ட கேட்குறாங்க, இவங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அவரை கேட்டேன்னு ஒரு 40 வருஷம் இருக்கும். அப்போ நான் சொல்கிறேன், என்னப்பா ஒரு 15 ரூபா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே என்கிட்ட கேட்டாங்க, நான் ஒரு பாட்டு எழுதுறேன், எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு. உங்களுக்கு ஒரு பாட்டு எழுதுறீங்க 10,000 ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இந்த பாட்டு எழுதுறதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்துக்கிறேன்னாங்க. நீங்கள் என்ன உட்காந்து, நான் தான் உதவியாளர் போய் நிறைய படங்கள் அப்பாவோட வேலை செஞ்சுருக்கேன், அந்த அனுபவம் எனக்கு நிறையா இருக்குது. மேக்ஸிமம் ½ அன் ஹவர் அவர் டியூன் போட்ட உடனே இம்மிடியேட்டாக பாடல் வந்து அந்த டியூனுக்கு வார்த்தைகள் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். அது வந்து இந்த கப்ளிங்னு சொல்கிறாங்க இல்லை, அந்த மாதிரி ராமநாதியார் சொல்லுவார், வாத்தியாரன் தான் அப்பாவை சொல்லுவார் ராமநாதியார். அவர் சொல்லுவாங்க, வாத்தியாரா நான் டியூன் போட்டால் அந்த டியூனுக்கு ஒரு குரில் நெடியில் மாறக்கூடாது. ஒன்று நீங்கள் பாட்டு எழுதுங்க, நான் டியூன் போட்டுறேன், இல்லை நான் டியூன் போடுறேன், அது கரெக்டாக பாட்டு எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாடல் கடன்னு முடிச்சிருவாங்க. ஒரு ½ அன் ஹவர் மேக்ஸிமம் 1 ஹவர், அதுக்கு மேலே ஆகாது. அப்போல்லாம் தத்தகாரம் எழுதிட்டு நான் வீட்டுக்கு வருவேன், மறுபடி பாடி பார்ப்பேன் அதை. ஸோ அந்த காலத்தில் வந்து சொல்லாது, இது பண்ணிட்டு இந்த பணம் எனக்கு செரிக்குமான்னு கேட்டாருன்னு அடுத்த வார்த்தை. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன செரிக்குமான்னு கேட்குறீங்களே. இல்லை நாள் பூரா வேலை செஞ்சுட்டு 15 ரூபா 20 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, நான் ஒரு 1 ஹவர் பாட்டு எழுதிட்டு 10,000 ரூபா எனக்கு கொடுக்குறாங்களே, இந்த பணம் எனக்கு செரிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நான் ரொம்ப யோசிச்சேங்கன்னா என்கிட்ட விளையாடுறாங்களா என்ன புரியல. அப்போ எனக்கு தெரிஞ்சு சொன்னேன், இது பிஸ்னஸ் வேறங்கப்பா, இதனுடைய முதல் வேற, இதனுடைய இது வேற, அதனால இது செரிக்கும் அப்படின்னு நான் சொல்லி அவருக்கு பதில் சொன்னேன். அவர் சிரிச்சுட்டே போயிட்டார். ஏன் இதை சொல்கிறேன்னா, கவிஞர் பட்டுக்கோட்டையார் வந்து அவர் பாடல்கள் நீங்கள் எந்த பாடல் எடுத்துங்க, சின்ன சின்ன ஈழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அது. சின்ன சின்ன ஈழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி என்னாலும் தென்னாட்டில் கொண்டாடும் வேலையடின்னு முடிச்சிருப்பார். அது என்ன ஒரு அழகு. நீங்கள் அந்த பாடலை நீங்கள் பாடி பாடி பாருங்கள், நீங்களே உட்காந்து நெசவு நெய்கிற மாதிரியே இருக்கு. நம்ம ஒரு ஃபீல் போயிடலாம், அதில் உட்காந்து நம்ம காலை ஆட்டி அந்த இதெல்லாம் போட்டு நம்ம செய்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஒரு வரிகள், அப்படி ஒரு சிறப்பாக எழுதியிருப்பார். அதே பின்னால் வந்து வெள்ளிக்கிழமை விதத்தில் அப்பா எழுதியிருப்பாங்க, ஆசை அன்பு இழைகளினாலே நேசம் என்னும் தரியினில் நெசவு நெய்தது வாழ்க்கை அப்படின்னு எழுதியிருப்பார். நான் 2 பேரையும் கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் எப்போதும் ஒரு பாடல்களை, பட்டுக்கோட்டையார் பாடல்களை பார்க்குறப்ப, அப்பாவுடைய பாடலை பார்க்குறப்ப, இது 2த்தையும் இப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அப்படி ஒரு தன்னுடைய சொந்த தம்பியாக பட்டுக்கோட்டையார் நினைச்சு அவரை வந்து இருந்த காலம் வரைக்கும், அவர் இறந்ததை வந்து அப்பாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்தது. எங்கள் சித்தப்பா சொல்லிக்கிட்டே இருப்பார், அவர் இறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 வாரம் சாப்பிடவே இல்லையா என்னுடைய தந்தையார், அந்த அளவுக்கு ஒரு நேச்சிருக்கிறார்.
தன்னுடைய சொந்த தம்பிகளில் ஒருத்தராக தான் பட்டுக்கோட்டையார் அவர்களை பார்த்துருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் இதில் வாழ்ந்த உலகத்தில், நம்ம பாட்டு எழுதுகிற உலகத்தில் நானும் வந்து பாடலாசிரியனா மொழிமாற்று படங்களுக்கு வசனம் பாடல் எழுதக்கூடிய ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்களை நான் கடந்து வந்துட்டேன். நான் இந்த ஒரு 40 வருட காலத்தில், இந்த 40 வருட காலத்துலேயும் எங்கே பாடல் எழுதினாலும் எங்கே வசனம் எழுதுகிறப்பையும் அவங்க பாடலில் உள்ள வரிகளை தாக்கத்தோட வசனத்தில் கொண்டு வந்துடுவேன். இல்லை அந்த அவங்க எழுதின பாடலில் என்னுடைய பாடலில் அந்த சாயலில் கொண்டு வந்துடும். மொழிமாற்றத்துக்கு பாடல் எழுதுங்கிறது ரொம்ப கடினமான விஷயம். உதட்ட அசைவுக்கும் பொருத்தமாக இருக்கணும், அதில் பொருளும் இருக்கணும், அது தமிழாகவும் இருக்கணும். அது ரொம்ப சிரமமான விஷயம். அது இப்போ அந்த குழந்தைங்க 2 பேரும் டான்ஸ் ஆனாங்க. அது ரொம்ப அற்புதமாக, அது சிவலிங்கத்தை தெல்லை நடராசான்னு பாடுறப்ப அது ஒரு அபிநயம் பிடிச்சாங்க. அந்த குழந்தை உட்காந்து முன்னாடி உட்காந்து லிங்கம் மாதிரி உட்காந்து பக்கத்தில் அது நாகாபரணம் வந்து அப்படி காட்டும். அந்த குழந்தை ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த லிரிக்கு போயிட்டு மியூசிக் வர நேரத்தில் அவங்க இஷ்டத்துக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஆடினாங்க. அதுதான் எங்களுடைய நிலைமையும். எங்கே டயலாக் இருக்குதோ அந்த உதட்டசைவுக்கு சேர்ந்த மாதிரி நாங்கள் எழுதிட்டு, டயலாக் இல்லாமல் சைலண்ட் ஷாட்டில் சில விஷயங்களை நாங்கள் ஃபில்லப் பண்ணிடுவோம், சொல்ல வேண்டிய எண்ணங்களை. அது மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணுறப்ப எல்லாமே பட்டுக்கோட்டையார் அவர்களும் என்னுடைய தந்தையார் அவர்களும் ஐயா கண்ணதாசன் அவர்களும் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய பக்கபலமாக, இவங்கெல்லாம் வந்து பக்கபலமாக இருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்தை பார்க்குறப்ப இவ்வளோ பெரிய மாபெரும் ஆளுமைகளை பற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். இப்போ நம்ம படித்து ரசித்து வளர்ந்த தலைமுறை ஐயா மாதிரிலாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு பேருதவியாக இருந்து இவங்கெல்லாம் இருக்கிறதுனால இன்னும் இந்த பழைய கவிஞர்களை பற்றி பேச முடியுது. ஆனால் கவிஞர்களுக்கு வந்து இறப்பு கிடையாது. எவ்வளோ பெரிய வசனகர்த்தாக்கள் இருந்திருக்காங்க, இன்றைக்கி அவங்கள திரும்பி பார்க்க முடியல நம்மளால். இளங்கோன்னு மிகப்பெரிய வசனகர்த்தா, அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியுது. ஆனால் பாடலாசிரியர் ஒரு பாடல்கிறது காத்து இருக்கிற வரைக்கும் இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்குறப்பெல்லாம் அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது, யார் எழுதுனான்னு கேட்கும், உங்களுக்கு கேட்க தோணும். இந்த பாடல்கள்லாம் வந்து இருக்குது. இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து கடத்தணும். இளைஞர்கள் கூட்டம் நிறைய வரணும். இப்போ இங்கே வரப்ப ஒரு 100 பேர், இந்த 200 பேர் உட்காந்துருக்கோம்னா அதில் 100 பேர் வந்து இளைஞர்கள் இருக்கணும். அவங்கள வந்து நம்ம தமிழையும் தமிழ் சார்ந்த பழைய கவிஞர்களுடைய கவிதைகள் என்னென்ன இருக்கு அதனுடைய தெரியும். எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஏதோ பாட்டு கேட்டுக்கிறாங்க, ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிறாங்க, வேலை செய்கிறப்ப கம்ப்யூட்டரில் முன்னாடி உட்காந்துறாங்க, கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்கு, ஹெட்ஃபோன் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கு. அதில் பட்டுக்கோட்டையாரும் இருப்பார், மருதகாசி இருப்பார், கண்ணதாசன் இருப்பார், வைரமுத்து இருப்பார், இன்னைக்கு வந்து நான் முத்துக்குமார் எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அவங்கள சரியான முறையில் கடத்திட்டு இதில் இந்த பண்பாட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அம்மா பாடினப்ப சொன்னாங்க, ரொம்ப அற்புதமாக பாடினாங்க. அதில் வந்து ஒரு பாடலில் சொல்லியிருப்பாங்க, கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே அப்பாவும் சொல்லியிருப்பார், மாமா மாமான்ற ஒரு பாட்டு. அதில் தாலி கட்டும் முன்னே கையின் மேலே படலாமா எழுதியிருப்பார். இவங்களுக்குள்ள ஒரு அந்த பண்பாட்டு சிகரம் சொன்னாங்க பார்த்தீங்களா. அந்த பண்பாடுங்கிறது வந்து கவிஞர்களுடைய உள் மனசுல இருந்து நாம் எழுதுகிற ஒவ்வொரு வரியும் மக்களை போய் சேர்றப்ப அது அவங்களுக்கு வந்து நாகரிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய தந்தையார் எழுதின பாடல், ஒரு பாடல் கொஞ்சம் ஒரு இலக்கிய தரம் மிகுந்த விரசமான ஒரு பாடல் எழுதிட்டார். இதை வெளுக்கும் வாய் சிவக்கும் ஏதோ ஒரு பாடல் எழுதிட்டார். எங்க அக்கா பெரிய அக்கா வந்து ஒரு லெட்டர் எழுதுது எங்க அப்பாவுக்கு, உங்க பாட்டை கேட்கக்கூடிய இடத்துல உங்க பொண்ணு படம் பார்க்கறாங்கிறத மறந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் போடுறாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா ஆடி போயிட்டாரா. சொல்றாரு என்கிட்ட, பாப்பா இந்த மாதிரி பெரிய பாப்பா எனக்கு லெட்டர் எழுதிச்சுப்பா, அதுக்கப்புறம் எந்த காரணத்தை கொண்டு என்னுடைய தமிழ்ல வந்து விரசம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஏன்னா அதுதான் கேட்பாங்க. எல்லாரும் சரி கூட தூர்தர்ஷன் ஒரு மலர் நிகழ்வுகள் பண்ணப்ப கேட்டாங்க, ஐயா நீங்க கவிஞர், நீங்க திரைக்கவி திலகம், உங்களை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னாங்க. அம்மா கவிஞர்ல 2 வகை இருக்காங்க, ஒன்னு ஆசுகவி, இன்னொன்னு ஆசைக்கவி. ஆசுகவிங்கிறவங்க எந்த இடத்துல அவங்க டக்குன்னு சொன்னா பாடிடுவாங்க. நான் ஆசு கவியா இருந்தேன், என்னைக்கு சினிமாவுக்கு பாட எழுத வந்தனோ ஆசை கவியா மாறிட்டேன் அப்படின்ட்டாங்க. ஏன்னா எப்ப படத்துக்காக பாட்டு எழுதனோ அப்ப ஆசை கவியா நான் மாறிட்டேன் அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து பட்டுக்கோட்டையாரையும் தந்தையாரும் வந்து சாதிச்ச பல விஷயங்கள். என் தந்தையாருக்கு மிக பிடித்த ஒரு நல்ல மனிதர். இதை விட பட்டுக்கோட்டையார் வந்து நல்ல கவிஞர்களா இருக்கலாங்க, நல்ல கலைஞர்களா இருக்கலாம், நல்ல மனிதனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா இத்தனை தொழில் செஞ்சு நல்ல மனிதனா இருந்தவர் வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காரு. இன்னைக்கு இவ்வளவு பேர் நம்ம ஒன்னா கூடி அவரை பத்தி பேசுறோம்னாக்க அதுதான் அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் கொடுத்துட்டு போன ஒரு பொக்கிஷம். அவரை இந்த மேடையில் பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறந்தாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். இப்பொழுது
சிறப்பு விருந்தினர்களை கௌரவம் செய்கின்ற நேரம். அந்த வகையிலே ரூஸ்வெல்ட் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நீதியரசர் தேனா வள்ளிநாயகம் அவர்களுக்கு கௌரவம் செலுத்த. அடுத்து நல்லி குப்புசாமி செட்டியார் அவர்கள். அடுத்து ராம விஜயகிருஷ்ணன் அவர்களுக்கு நீதியரசர் அடுத்து ஷால்வை நினைக்கிறார். மருதுபரணி அவர்களுக்கு நீதியரசர். இன்றைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னியனின் முன் நசித்திரல் வேண்டும் அண்ணாய் என்று மகாகவி பாரதி பாடலை முன்கூட்டியே சொல்லி விருதாளர்களை அறிமுகப்படுத்துகிற பணிக்கு வருகிறேன். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் ஒரு 2 சோக நிகழ்வோடவே நாம் இந்த நிகழ்வில் இருக்கிறோம். ஒன்று, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களிடம் அறிமுகப்படுத்திய ஆரம்பி அவர்கள் இன்று நம்மிடையே இல்லை. ஆண்டுதோறும் பட்டுக்கோட்டை விழா என்றால் முன்வரிசையிலே அமர்ந்து, மேடையில் கூட அமர வேண்டும் என்று அவர் விரும்ப மாட்டார், முன்வரிசையிலே அமர்ந்து பட்டுக்கோட்டையாரை பற்றி யார் யார் என்னென்ன பேசுகிறார்கள் என்பதையெல்லாம் நுணுக்கமாக கவனித்து, என்னென்ன மாற்றி சொல்லுகிறார்கள் என்பதையெல்லாம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த நம்முடைய ஆரம்பிய அவர்கள் இன்றைய தினம் இல்லை என்பது மிகுந்த வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. அவர்களை இந்த நேரத்தில் நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்து, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய ஆண்டுதோறும் விழா எடுக்கிறீர்கள். ஆனால் பட்டுக்கோட்டைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை நான் செய்ய போகிறேன். பட்டுக்கோட்டையாருடைய பாடல் தமிழ்த்தாய் வணக்கம் போல அது தெய்வ வணக்க பாடமாக எங்கள் பள்ளியில் ஒலிக்கும் என்று குரல் கொடுத்த சந்தனமுத்து அவர்களையும் நாம் இன்றைய தினம் இழந்திருக்கிறோம். நேற்று முன்தினம் அவர் மறைவு ஆயிரா பாரதராஜா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், அவருடைய துணைவியார் இங்கே இருக்கிறார்கள். ஆண்டுதோறும் பட்டுக்கோட்டையாருக்காக மிகப்பெரிய அளவில் செலவு செய்து விருதளிக்கக்கூடிய அந்த பெருமகனையும் இழந்துவிட்டு நாம் இன்றைய தினம் இங்கே இருக்கிறோம் என்பதை நினைவில் இருத்தி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், பட்டுக்கோட்டையாருடைய புகழை நாம் பரப்ப வேண்டும் என்று துவக்கிய நேரத்தில் ரூஸ்வெல்ட் அவர்கள் அங்கிருந்தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்கினார்கள். அவர் அந்த பகுதியிலே தான் இருந்தார் என்பதை நினைவூட்டவும் கடமைப்பட்டிருக்கிறோம். 27 ஆண்டுகளாக ரூஸ்வெல்ட் அவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். நானும் ஆயிரா பாரதராஜா அவர்களும், இவர் பாரதராஜா அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த மூலமாக சந்தனமுத்துவை இவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அதன் மூலம் அவர்களோட தொடர்பு ஏற்பட்டது. நாங்கள் தொடர்ந்து 25 ஆண்டுகளாக 24 ஆண்டு இளமரன் அவர்களுக்கு தெரியும், 24 ஆண்டுகளாக நாம் இந்த நிகழ்வு நடப்பதற்கு முக்கிய காரணம் சந்தனமுத்து, ரூஸ்வெல்ட், அதே போல் நம்முடைய வாயரா பாரதராஜா என்பதையெல்லாம் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு தொடர்ந்து ரூஸ்வெல்ட் அவர்கள் இந்த பணியினை செய்து வருகிறார்கள். அதற்காக நம்முடைய கரகோஷத்தை, கைத்தட்டலை முதலில் அவருக்கு தெரிந்து கடமைப்பட்டது. சான்றோர் பெருமக்களே, ஆண்டுதோறும் விருது அளிக்கிற பொழுது முன்பெல்லாம் ஒருவருக்குத்தான் அளித்தோம். அதுவும் ஒருவருடைய பட்டுக்கோட்டையாரோடு பழகியவராக இருக்க வேண்டும். அப்படி பட்டுக்கோட்டையாரோடு பழகியவர்களது தொடர்பை வைத்துக் கொண்டுதான் அவர்களுக்கெல்லாம் தில்ருபா சண்முகத்திலிருந்து ஆரம்பித்து செந்தில்நாதன் அவர்கள், அதுபோல் ஆய்வு செய்தவர்கள் என்று இருந்தோம். அதுக்கடுத்து காலத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு விருது 2ஆகி 3ஆகி 4ஆகி இப்பொழுது 5ஆகி கொண்டிருக்கிறது. அதே போல் இன்னொரு 6 வருடம் பொறுத்து பட்டுக்கோட்டையாரோட நூற்றாண்டில் 100 பேருக்கு விருதளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய ரூஸ்வெல்ட் அவர்களை வைத்திருக்கிறேன். அதுவும் நாம் செய்வோம் என்கின்ற செய்தியை சொல்லி, மிக நீண்ட காலமாக பட்டுக்கோட்டையாருக்கு தொண்டு செய்து வருகிற அந்த பெருமக்களை அறிமுகப்படுத்த வேண்டியது, பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. சான்றோர்கள் மத்தியில் அவர்கள் புகழ் பெறுகிற போதுதான் அவர்கள் பெற்ற புகழுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் என்கின்ற வகையிலே இன்றைய தினம் விருதாளர்களிலே முதலாக நாம் போற்றக்கூடியவர்கள் நம்முடைய ராமதாஸ் அவர்கள். புதுவை என்றாலே மிகச்சிறந்த ஒரு சிறப்பு. அதிலே வணிக வரித்துறையிலே இருந்து அவர் இந்த துறைக்கு வந்திருக்கிறார், எழுத்தாளராக இருக்கிறார் என்பதே மிகப்பெரிய செய்தி. அந்த வகையில் ராமதாஸ் அவர்கள் வணிக வரித்துறை ஆணையராக புதுகையிலேயே பணியாற்றி, அதற்கு பிறகு ஓய்வு பெற்ற பிறகு அரசே மீண்டும் அவருக்கு ஒரு 4 ஆண்டுகள் அந்த பணியினை கொடுத்து, அந்த புதுகை அரசிலே அவர் மிகச்சிறந்த ஒரு பணியினை நிதி ஆணை தலைவராகவும் அவர் பணியாற்றிய பெருந்தகை அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கும் பட்டுக்கோட்டைக்கும் என்ன தொடர்பு என்கின்ற ஒரு கேள்வி எழும்.
அந்த வகையில் பார்க்கிற பொழுது பட்டுக்கோட்டையின் புகழ் பரப்புவர். ரூஸ்வெல்ட் அவர்கள் பாண்டிச்சேரியிலே புதுவையிலே இருந்த பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதுவையிலே அவருக்கென்று ஒரு தனி சிறப்பும் உண்டு. எப்படி டெல்லி மாநகரிலே வள்ளுவர் சிலையை பார்க்கிற பொழுது அடியில் ரூஸ்வெல்ட்டினுடைய பெயரும் ராஜாராம் அவருடைய பெயரும் பொறிக்கப்பட்டிருக்கும். டெல்லி தமிழ்ச்சங்கத்திற்கு நீங்கள் செல்கிற போது அந்த பெயரினை நீங்கள் பார்க்கலாம். அதுபோல் புதுவையிலும் இவர் பெரிய சாதனை புரிந்தவர். அப்பொழுது அவருக்கு அறிமுகமானவர் தான் நம்முடைய ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் அவர்கள் சாதாரணமானவர் அல்ல. 10 வயதிலேயே, அதாவது 14 வயதிலேயே ஒரு சிற்றுதல் நடத்தியவர். அவர் பிறந்த ஊர் வேதாரண்யம். வேதாரண்யம் என்றாலே சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் அந்த பாடிய பாடல் தான் வரும். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தின் போது கட்சியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்தின் நிச்சயத்தை நம்புகாரும் செறிவீர், ஒண்டி அண்டி குண்டு விட்டு உயிர் பறித்தல் இன்றியே, மண்டிலத்தில் கண்டிராத சண்டை ஒன்று புதுமையே என்று பாடின அந்த வேதாரண்யத்துக்கு சொந்தக்காரர் நம்முடைய ராமதாஸ் அவர்கள். அவருடைய பணி இதழாசிரியராக 14 வயதிலேயே, அதுவும் என்ன தலைப்புனா குத்துவிளக்கு என்கின்ற தலைப்பிலே இதழ் நடத்தியிருக்கிறார். இதழ் நடத்தினால் போதுமா என்றால் மிகச்சிறந்த நாடகாசிரியர், நாடக நடிகராகவும் இருந்திருக்கிறார். அதுதான் முக்கியம். நம்முடைய லேனா தமிழ்வாணன் அவருடைய தந்தையார் தமிழ்வாணன் அவர்கள் எழுதிய அந்த புலித்தேவன் என்ற நாடகத்திலே மிகச்சிறப்பாக அவர் நடித்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கை அங்கே நாடக பணியும் தொடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நடிகராக இருந்த அவர் நாடகத்துறையில் அது மட்டுமில்லாமல் அவருடைய நூல்களில் பார்க்கிற போது கவிஞராகவும் இருந்திருக்கிறார். அதாவது மாலையான மலர்கள், வீட்டுக்கு வீடு, கடலில் உதித்த கருணை மலர் என்கின்ற வகையிலே கவிதை நூல் வெளியிட்டிருக்கிறார். MSV அவர்களுடைய இசையமைப்பிலே மிகச்சிறந்த இசைப்பேழையை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பல்கலைவாணர், கரும்பு கவிஞர், சேவரத்னா போன்ற விருதுகளை பெற்றிருக்கிற அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் பயணம் பெற்று உலகநாயகி பயணி அவர்களைப் போல அவரும் உலகம் சுற்றும் அலைவராகவும் இன்று இருந்திருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை சொல்லி அவரை வாழ்த்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். முதலில் அவருக்கு விருதளித்து பாராட்டுவார்கள். கொடுத்த அடுத்த பெருமைக்குரியவர் அடுத்து கீதம் இசைக்கும் நம்முடைய இதய கீதம் அவர்கள் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர் பொதுச் செயலாளராகவும் மேடை பேச்சு அவருடைய பட்டிமன்றம் ஒன்று மக்கள் தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பொதிகையிலே வெளியாக இருக்கிறது என்ற அந்த செய்தி டிடி தமிழிலே வெளியாகிறது என்கின்ற அந்த செய்தியோடு இணைத்துக் கொள்கிறோம். மிகச்சிறந்த பேச்சாளர், கவிஞர், எழுத்தாளர், செயல் வீரர் என்று எல்லா அடைமொழிகளையும் அவருக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆற்றல் பெற்றுள்ள இதயகீதம் ராமானுஜம் அவர்களை நம்முடைய இதயம் நிகழ்ந்த மகிழ்வோடு அடுத்து கஸ்தூரி மனம் என்று நம்முடைய நீதியரசர் குறிப்பிட்டதை போல பேராசிரியர் கஸ்தூரி ராஜா அவர்கள் அவர் தன்னுடைய ஆற்றலால் திருக்குறளுக்கு அவர் செய்திருக்கிற தொண்டு சாதாரணமான பணி அல்ல. அறிஞர் அண்ணா விருதினை பெற்ற சாதனையாளர் நம்முடைய கஸ்தூரி ராஜா அவர்கள். அதே போல குறளின் குரல், தமிழ் இலக்கியங்களில் நிலையாண்மை என்று டாக்டர் பொற்கோ அவரிடத்திலே ஆய்வு செய்த பெரும் பேராசிரியர்கள் வரிசையிலே வரக்கூடியவர். நூலக குழுவிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய சாதனையை படைத்தவர். தமிழ் வளர்ச்சித்துறை உறுப்பினர் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சான்று அளித்து பாராட்டுகிறோம். அடுத்து பசிப்பிணி போக்கிய மணிமே அவர் இப்பொழுதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்களிலே ஆய்வு செய்து வளமார் சிந்தனைகள் என்ற தலைப்பிலே ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார் என்கின்ற அந்த செய்தியை உங்களோடு இணைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். மிகச்சிறந்த பேச்சாளர், பட்டிமன்றங்கள்லாம் பாங்கறிந்து பேசக்கூடியவர், இந்து கல்லூரியிலே தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய பாராட்டி வாழ்த்து தெரிவிக்கிறோம். அனைவரும் இணைந்து அந்த குழு பணம் எடுத்து
ஆசிரியர் பயிற்சி மாநில எல்லாருக்கும் வணக்கம். பாட்டுக்கோட்டை என்று அழைக்கப்படும் அமரர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் 94வது பிறந்த நாள் விழா இன்று இங்கே கலை விழாக கவிஞர் விழாவாக கொண்டாடப்படுகிறது. அமைப்பாளர்கள் பொருத்தமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உயர்திரு மீ. ரூஸ்வெல்ட் அவர்கள் சென்னை மாநில கல்லூரியின் முன்னாள் மாணவர், பட்டுக்கோட்டைக்காரர், கலை இலக்கிய ஈடுபாடு அதிகம் கொண்டவர், மெட்ராஸ் ஃபிலிம் சொசைட்டி போன்ற பல அமைப்புகளில் என்னுடன் சக நிர்வாகியாக இருப்பவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களின் பிறந்த நாளை வருடா வருடம் விமர்சையாக கொண்டாடி வருகின்றார். நீதியரசர் உயர்திரு வள்ளிநாயகம் அவர்கள் சிறந்த வழக்கறிஞராகவும் நீதியரசராகவும் இருந்துள்ளவர். சமூக அக்கறை கொண்ட இவருக்கு பொது வாழ்வில் ஈடுபாடு உண்டு. சில தொலைக்காட்சி விவாதங்களில் கலந்து கொண்டு நடுநிலையாக பேசி வருபவர். எதை பற்றியும் மனதில் பட்டதை பட்டென்று சொல்பவர். இவருடன் சில விழாக்களில் கலந்து கொள்வதை நான் ஒரு மிக பெருமையாக கருதி வருகிறேன். அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் பொருளாளரான உயர்திரு பேக்கி பிரபாகரன் அவர்கள் நல்ல எழுத்தாளர், மிகச்சிறந்த பேச்சாளர். இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள் ஆங்கிலமும் தமிழும் நன்றாக அறிந்தவர், கும்பகோணத்துக்காரர். எனக்கு திருமணமானது கும்பகோணம் தான். என் மாமனாரும் அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி கலந்து பேசிப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். நான் முதல்ல ராமகுருநாதன்னு நான் நகரத்தார் நினச்சிட்டேன். முதல்ல சாகித்ய அகாடமியில் மிக முக்கியமான பொறுப்புகளில் இருப்பவர், மிகச்சிறந்த இலக்கியவாதியான இவர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வது மிகவும் பொருத்தம். விருது பெறுபவர்களை வாழ்த்து வருகை தந்துள்ள இருவரும் கவிஞர்களே. தமிழ் திரைப்பட ரசிகர்களுக்கு கவிஞர் மருதகாசி நன்கு அறிமுகமானவர். எனக்கு மருதகாசி நேரடியாக பழக்கலையே தவிர ஆரூர் தாஸ் வந்து அவரை பற்றி நிறைய சொல்லுவார். என்கிட்ட பேசும்போதெல்லாம் டி நகர்லேயே அவர் 3வது தெருவில் இருந்தார். ஆரூர் தாஸ் எனக்கு எப்படி பழக்கமாச்சுன்னா, அது கலைமாமணி விருது கொடுக்கும்போது அப்போ நான் எனக்கு இருந்தது நிறைய. ஒவ்வொருத்தரும் 20 பேர் 10 12 பேர் 30 பேர் தான் இருக்கும். அவங்களுக்கு நான் ஒரு கடிதம் எழுதுவேன். அப்போ நான் அவருக்கு வந்து அந்த கலைமாமணி விருது கிடைச்ச மறுநாள் ஒரு பாராட்டு கடிதம் எழுதியிருந்தேன். அவர் நாதமணி தேரில் இருந்தார். அப்போ என்ன பண்ணேன், அவருக்கு என்ன தெரியாது. அதனால் என்ன நேர் எதிர் வீட்டில் எஸ்.எம். உமர்னு இருந்தார். அவர் காரைக்கால் சேர்ந்தவர், இப்போ இல்லை அவர். அதாவது அந்த காலத்தில் முதல்ல கமால் பிரதர்ஸ் புதையல் படம் எடுத்தாங்க இல்லையா, அது அவரும் கமாலும் சேர்ந்து தான் எடுத்தது. அதில் இன்னொரு விஷயம் உண்டு. இப்போ கலைஞருக்கு வீடு இருக்கு இல்லையா, இது கலைஞரே சொன்ன விஷயம். கமால் பிரதர்ஸ்க்கு புதையலுக்கு அவர் கதை வசனம் எழுதுனதுக்காக அவன் 15,000 ரூபா 1954 செக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. செக்கோ கேஷோ அது எடுத்துகிட்டு போய் அப்படியே அந்த வீடு இப்போ அவர் இருந்தார் இல்லையா, 4th ஸ்ட்ரீட் அந்த கார்னர் வீடு, அது விலைக்கு வருதுன்னு சொல்லி அவங்க 15,000 ரூபா சொல்லியிருந்தார். அவர் பிராமின் ஒரு ஐயர். அவர்கிட்ட கொடுத்து அதை வாங்கினேன். இந்த வீடு வாங்கினது கமால் பர்ஸ் அந்த புதையலுக்கு நான் கதை வசனத்துக்காக கொடுத்த பணத்தில் வாங்கினது. மறுநாள் யாரோ ஒரு ஃப்ரெண்டு அவர்கிட்ட போயிருந்தார் அந்த ஐயர் பார்த்து, நான் வீடு விற்றுட்டேன் யாருக்குன்னு இவர் பேரை சொன்னார். நான் அவருக்காக விற்றேன்னாரேன். ஏன் என்ன தப்புன்னார். அவனும் சாமி இல்லைன்னு சொல்லுவாங்களேன்னு. நான் அவர் வேலை சொன்னார், அவர் ஒத்துண்டார், நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே வந்து சேர்ந்தேன்னு சொன்னாருங்க. அவரது புதல்வர் கவிஞர் மருதபரணி அவர்களும் கவிஞரும் ஊடகத்துறையை சேர்ந்தவர். திரு விஜயகிருஷ்ணன் அவர்களும் வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார்கள். இந்த இருவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம இன்னைக்கு வருஷம் உங்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கோம், கம்பன் விழா வந்து சிறப்பாக நடக்கிறதுனா 2-3 பேர் அதுக்கு தூண்னு சொல்லுவோம். அதில் விஜயகிருஷ்ணன் ஒரு தூண், அதே மாதிரி உலகநாயகி பயணி அவங்க ஒரு தூண். அதுக்கு மக்கள் கவிஞர் என்ற பட்டம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் சிறப்பை எடுத்து காட்டுகிறது. மக்கள், அதாவது பொதுமக்கள் அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய பாமர வழக்கிலேயே திரைப்பட பாடல்களை எழுதியுள்ளார். திரைப்படத்தை பார்த்தவர்களுக்கு படத்தின் காட்சிகள் சில மணி நேரம் மட்டும்தான் நினைவில் இருக்கும். வசனங்களும் சில நாட்கள் மட்டுமே நினைவில் இருக்கும். ஆனால் நன்றாக எழுதப்பட்ட பாடல்கள் காலங்காலமாக தலைவலி தோல்வதாக மனதில் பயந்திருக்கும். அவர் சொன்ன படம்னு மறந்து போச்சு தவிர எனக்கு அவரை கேட்டேன், அந்த தூங்காது தம்பி தூங்காது, அதான் நான் ரொம்ப நாளாக வந்து மலைக்கல்லன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சொன்னார் நாடோடி மண்ணில் வந்து அதில் ஒவ்வொரு வரையும், அதாவது சின்ன குழந்தைக்கு உபதேசம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அது சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லை. இவங்க தான் யாராவது அதை பற்றி சொல்லணும். அப்படிப்பட்ட அமரத்துவமான பாடல்களை எழுதியுள்ளவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர் அவர்கள். பழைய திரைப்படங்களிலிருந்து எத்தனையோ பாடல்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். இத்தனை கவிஞர்கள் மத்தியில் நன்கு நான் பாடல்களை மேற்கோள் காட்டுவது பொருத்தமல்ல. அதனால் அந்த பொறுப்பை இங்கே சொற்பொழிவாற்றும் பெரியவர்களுக்கு விட்டுக் கொடுக்கிறேன். இந்த காலகட்டத்தை நவீன கலைஞர்களின் காலம் என்று சொல்லலாம். பிரபலமான கவிஞர்கள் இளம் கவிஞர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையில் நண்பர் ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கவிதை உறவு என்ற பத்திரிகையின் மூலம் இளம் கவிஞர்களை உற்சாகப்படுத்தி வருகிறார். அதே போல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் நினைவிலான இந்த அமைப்பும் கலைஞர்களை உற்சாகப்படுத்தி வருகிறது. அதனால் இங்கே வருடம் கவிஞர்கள் விருது பெறுகிறார்கள். இந்த வருடமும் விருது பெற்ற கவிஞர்களான ஒரு புதுவை ராமதாஸ் அவர்கள், முனைவர் உலகநாயகபாணி அவர்கள், முனைவர் இதயகதம் ராமானுஜம் அவர்கள், முனைவர் கஸ்தூர் ராஜா அவர்கள், முனைவர் மணிமேகலை சித்தார்த் ஆக எல்லோருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்ந்த ராமதாஸ் அவர்கள் புதுச்சேரி அரசில் உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர், இலக்கிய நாட்டம் கொண்டவர். டாக்டர் உலகநாயகபாணி அவர்கள் செல்லம் மெரிஸ் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தவர். அங்கே தமிழ் பேராசிரியராக இருந்தபோது என்னுடைய புஸ்தகம் ஒன்று, அதாவது நாடிடெயில் மாதிரி ஒரு செக்ஷன் உண்டு, அங்கே என் புஸ்தகத்தை வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என் புஸ்தகம் அங்கே மூணு வருஷம் பாட புத்தகமாக இருந்தது. டாக்டர் இதயகதம் ராமானுஜம் அவர்கள் அனைத்து இந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கத்தின் செயலாளராக இருந்து வருகிறார். டாக்டர் கஸ்தூர் ராஜா அவர்கள் கல்லூரி முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர். டாக்டர் மணிமேகலை சித்தார்த் அவர்கள் கல்லூரி பேராசிரியர் என்றபடி எல்லோரும் கல்லூரி தொழிலும் சம்மந்தப்பட்ட பார்க்கும்போது அத்தனை பேருமே எஜுகேஷனல் சைடில் தான் இருந்திருக்காங்க. அதனால் இவர்களது கல்வி ஆர்வம் இவர்கள் மாணவர்களிடம் செல்வாக்கு செலுத்துகிறது. எனவே இவர்கள் கவிதைகளை மட்டுமல்ல கவிஞர்களையும் உருவாக்குகள் ஆகிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பர்மிஷன், நான் தலைவர்கிட்ட உத்தரவு கேட்டுட்டேன். இன்றைக்கி லட்சுமணன் செட்டியார் இலக்கிய சிந்தனைன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் 13 அன்றைக்கி கொண்டாடுவாங்க. வழக்கமாக அது ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்தை கொண்டாடுற வழக்கம். அது ரெனோவேஷன் நடந்திருக்கனால இந்த தடவை மாற்றி மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் வச்சுருக்கார். நான் கொஞ்சம் லேட்டாக வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னேன். அதனால் உங்கள் உத்தரவோட, தலைவர் உத்தரவோடு நான் சென்று ஒரு அனுமதி பெற்று நான் சென்று வருகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நம்முடைய நீதிக்கெல்லாம் நடுநாயகம் இருக்கின்ற வழிநாயகம் இருக்கின்றார். இங்கே பேசிய அனைவருமே வாழ்த்துறை என்ற பெயரிலே பேசாவிட்டாலும் சிறப்புரை என்ற வகையிலே பேசியிருக்கிறார்கள். அதுதான் பேச்சு. ஏனென்றால் பட்டுக்கோட்டையை பற்றி பேச வேண்டும். வெறும் வாழ்த்துறை என்று எங்களுக்கு போட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்த்துறை அல்ல, அது சிறப்புரையாக இருந்தது. இருவருமே அருமையாக பேசினார்கள். பட்டுக்கோட்டையை நெஞ்சில் பட்டு பேசினார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் யார்? பட்டுக்கோட்டையாரின் பட்டு மனசு என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள். மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள் கடந்த 30 ஆண்டுக்கு மேலாக இந்த விழாவினை சிறப்புரை நடத்தி வருகின்றார். பட்டுக்கோட்டையாருடைய விருதினை நானும் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்றிருக்கிறேன் என்பதை எனக்கு மிக மகிழ்ச்சி. நினைவெல்லாம் எங்கே செல்கின்றன? பட்டுக்கோட்டையை பற்றி நினைக்கிற பொழுதெல்லாம் நமக்கு பழைய நினைவுகளின் அடிச்சுவட்டிலே அவர் எழுதிய பாடல்களை கேட்கிற பொழுது பொதுவுடைமை தத்துவம் மட்டுமல்ல, நெஞ்சை வருடக்கூடிய வார்த்தைகளும் அங்கே இடம்பெற்றிருக்கும். அப்படி பட்டுக்கோட்டையாருடைய பாடல்களை இன்றைய இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் குறிப்பாக ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்பதை கல்லூரிகளிலே பள்ளிக்கூடம் பாடங்களாக வைக்க வேண்டும். பாடத்தில் அல்லது அறிக்கையை சொல்ல வேண்டும். அதுபோல தூங்காதே தம்பி தூங்காதே என்ற பாடலையும் மாணவர்களுக்கு புகட்டி அவர்களுக்கு எழுச்சி ஊட்ட வேண்டும். இன்றைய இளைஞர்கள் இதை சிந்திப்பார்களா என்ற நினைவுகள் கண்டிப்பாக இருந்தாலும் கூட பட்டுக்கோட்டையாருடைய அந்த பழம்பெரும் பாடல்கள் என்றும் அழியாதவை. கவிஞன் பிறக்கிறான், அதற்கு பிறகு வாழ்கிறான், இறந்த பின்னாலும் வாழ்கிறான். அதுதான் முக்கியம். கவிஞர்கள் பிறக்கிறார்கள், அதற்கு பிறகு வளர்கிறார்கள். ஆனால் வளர்ந்த பின்னாலும் கூட, இறந்த பின்னாலும் கூட நிலையாமை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு புகழும் எழுதுகிறார்கள். அப்படிப்பட்ட கவிஞர்கள் மிகச்சிறந்த கவிஞராக மதிக்கக்கூடியவர் தான் பட்டுக்கோட்டையார். நம்முடைய மெய் ரூஸ்வெல்ட் அவர்கள் ஆண்டுதோறும் எடுக்கக்கூடிய இந்த விழாவிலே
மிகச்சிறந்த முறையிலே அவருடைய நினைவுகளின் அடிச்சுவட்டை மனமாது போற்றக்கூடிய ஆற்றலாக இருக்கின்றார். இங்கே ஒரு கருத்தை சொல்லியாக வேண்டும். பட்டுக்கோட்டை முதலிலே ஆராய்ச்சி செய்தவர் நம்முடைய பேக்கி பிரபாகரன் அவர்கள், முனைவர் பட்டம் பெற்றவர். என்னிடம் அவர் முனைவர் பட்டம் பெற்றதுதான் சிறப்பு இல்லை, அவருடைய பட்டத்திற்கு சிறப்பு. அது அந்த பட்டத்தினுடைய அறிக்கை என்னன்னாக்கா ஹைலி கமெண்டட், அதான் முக்கியம். அவருடைய ஆய்வேடு ஹைலி கமெண்டட் என்று வந்தது மிக சிறப்பு. அந்த அவருக்கு அந்த அந்த நேர்முக வாய்மொழி தேர்விலே எவ்வளவு கூட்டம் வந்தார்கள், அன்னைக்கு அப்படியே ரிசல்ட் வந்தார்கள். அப்போல்லாம் அருமையான பேச்சு அவருடைய எழுதியது அவர்தான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே மிகச்சிறந்த முறையிலே இந்த நூலை அவர் எழுதியிருக்கிறார். அவர் ஒரு தொடக்கம் இது. இறுதியது நம்முடைய மணிமேகலை வசந்த அவருடைய பட்டுக்கோட்டையை பற்றி இறுதியாக பிஹெச்டி பட்டம் வாங்க இருக்கிறார் சப்மிட் பண்ணிட்டீங்க இல்லையா? இருக்கிறார். இன்றைய விருதாளரை பற்றி பேச வேண்டுமானால் பேசிக்கொண்டே போகலாம். பேசியவர்களே பெரும்பான்மை பேராசிரியர் பெருமக்கள். திரு ராமதாஸ் அவர்கள் புதுகை வணிக வரி ஆணையராக இருந்து ஓய்வு பெற்று வந்தாலும் கூட அவர் ஓய்வுக்கு பின்னால் தான் அவருடைய திறமை நமக்கு தெரிகிறது. ஓய்வுக்கு முன்பாக தெரிந்தது. மிகச்சிறந்த ஒரு படைப்பாளராகவும் நாடக நடிகராக இருந்தது. உண்மையிலேயே இந்த விருதுக்கு தகுதியார் என்பதை நாம் அறிகின்றோம். அதை போலவே உலகநாயகி பழனி, தமிழ்நாடு அல்ல, இந்தியா அல்ல, உலகமெங்கும் அவருடைய பெயர் ஒலித்துக் கொண்டே இருப்பதால் உலகநாயகி பழனி என்பது பொருத்தமாக இருக்கும். மலையிலிருந்து பழனி அருள் புரிகிறான். இவர் சென்னை நகரிலிருந்து பலருக்கு தமிழ் அருள் புரிகிறார். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பேராண்மை மிக்க போராளி சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகச்சிறந்த தமிழ் போராளி. எந்த தலைப்பு தந்தாலும் அதை மிக திறம்பட சொல்லக்கூடிய ஆற்றல் அறிவர். அது மட்டுமல்ல, படைப்பாளர் படித்துக் கொண்டே போவார்கள். நன்றாக அறிந்தவர்கள். நான் முதலேயே அரசியல்வாதி போல அவர்களே என்று சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் தெரிந்த முகங்கள் தான். இப்படி மிகச்சிறந்த இந்த விழாவினை கிட்டத்தட்ட 8 மணிக்குள்ளே முடிக்க வேண்டும் என்று நம்முடைய பேக்கி அவர் சொன்னார்கள். மிகச்சிறந்த ஒரு உரையை கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். நம்முடைய செய்வனலை திறந்து வைத்து இன்று செவியார நெஞ்சு குளிர பட்டுக்கோட்டையை நம்ம நெஞ்சில் பதித்திருக்கிறோம். இனி ஒரு நேரம் வரும் நமக்கு பட்டுக்கோட்டையின் பட்டு மனசு என்ற நூலை அடுத்த மாதம் நாங்கள் இங்கே கன்னிமராவளி வெளியிட இருக்கிறோம். மிகச்சிறந்த ஒரு பட்டுக்கோட்டையின் பட்டு மனசு என்று அவருடைய வாழ்க்கை அனுபவங்களை எல்லாம் அனுபவ கீற்றுகளை எல்லாம் தந்திருக்கிறார். அது அடுத்த மாதம் முதல் வாரமோ அல்லது 2வது வாரமோ கன்னிமரா அலுவலகத்திலே இந்த கூட்டத்தை வைத்திருக்கிறோம். இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் பட்டுக்கோட்டையின் மனசிலே பயந்திருக்கின்ற பட்டுக்கோட்டை. எனவேதான் பாட்டாளர் பற்றி பட்டாளர் இருக்கிறதை நல்லியார் சென்று விட்டார்கள் கூட அந்த நிகழ்ச்சியை பொருத்தமாக அமைத்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தகை சான்ற குப்பை அல்ல நெருப்பில் பொசுங்கிவிட, சருகல்ல காற்றில் மிதந்துவிட, தேக்கு மரம் நீ தேங்காத அறிவினி, உன்னை தாக்க நினைக்கும் பாறைகள் தவிடுபொடியாகும், எட்டி நடைபோடு இமயம் உன் பாதம் வருடும், இந்த வையம் உன்னை போற்றி வணங்கும் என்று இளைஞர்களை பாராட்டி 1995 புதுச்சேரி தொலைக்காட்சியிலே பாடிய பாடலோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இளமைக்கு சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் மாற்றி முதுமைக்கு சொல்ல வேண்டிய நிலையிலே இங்கு இருக்கிறேன். இங்கே புது மை பூசிய தலைகள் தான் அதிகம் இருக்கின்றன. புதுமை செய்வதிலே என்னுடைய நண்பர் ரூஸ்வெல்ட் ஒரு புரட்சியாளர். கம்பன் கலையரங்கிலே ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி டாக்டர் வெங்கட சுப்பிரமணியம் அவர்களுக்கு விழா எடுத்து 5 அமைச்சர்களை அங்கே அமர வைத்து எல்லோரையும் அசர வைத்தவர் என்னுடைய நண்பர் ரூஸ்வெல்ட். அவர் மூலமாக இந்த அவையிலே அங்கீகாரம் பெற்றிருப்பது எனக்கு மெத்த மகிழ்ச்சி. ரூஸ்வெல்ட் என்றால் கடற்படை தளபதி, ஒரு ஜனாதிபதி, தொழிற்சங்க தலைவர், எந்த தொழிலாளியும் எதிர்க்காத தொழிற்சங்க தலைவர். அப்படிப்பட்டவர் ரூஸ்வெல்ட். இந்த அவைக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. 3 நெய்தல் சிறப்பாளர்கள் இங்கே இருக்கிறார்கள். பட்டுக்கோட்டையாரே நெய்தல் நிலத்தைச் சேர்ந்தவர்தான். நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடமும். எங்கள் ஊர் வேதாரண்யமும் அப்படித்தான். கடலோரம் விளையாடும் இளமான்கள் போலே என்று புதையலிலே ஒரு பாட்டு பாடுவார்.
அது எங்கள் ஊரை பார்த்து பாடிய பாடல்தான். யாராவது வேதாரண்யத்தை பார்க்காமல் இருந்தால் தயவு செய்து வாருங்கள். அங்கே மான்கள் துள்ளி விளையாட தலைவர் மான் 2 வரும். அதன் பின்னே சேடிகள் போல் பெண்கள் போல் அந்த புள்ளிமான்கள் ஓடி வரும். இவை 2ம் பாடுகின்ற பாட்டு பட்டுக்கோட்டையாரை தூண்டிவிட்டது தான் அந்த பாட்டு. அதனாலே எனக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் நெருங்கிய நட்பு உண்டு, உறவு உண்டு, பார்க்காமலே. என்று நெய்தல் என்று 3 நெய்தல் சொன்னேன். ஒன்று, நம்முடைய மாண்பிற்குரிய நீதியரசர் அவர்கள் நெய்யாத நெய்தலாக இருக்க முடியும். இந்த பக்கம் ஒருத்தன் சட்டத்தை நீட்டுவான், இன்னொருத்தன் குறுக்க சட்டம் போடுவான். குறுக்க மறுக்க போகும்போது தானே நெய்தல் வருகிறது. சரிதானே ஐயா? இதில் எது சரியாக என்று அதை ஒரு புடவையாக வேட்டியாக கொண்டு வருவர் நம்முடைய நல்லி ஐயா அவர்களும் நெய்தலினால் புகழ்பெற்றவர். செய்யும் தொழில் நெய்தல், ஆனால் செய்யும் தொழில் கவிதை என்கின்ற அளவிற்கு இந்த அரங்கை நிரப்பி மகிழ்விப்பவர். அவருக்கும் என் வணக்கம். தலைவர் அவர்களுக்கு, நீதிபதி அவர்களுக்கு நான் தனிப்பட்ட முறையிலே மிகப்பெரிய வணக்கத்தை சொல்ல வேண்டும். புதுவையிலே இருந்த ஒரு நீதிபதி அவர்கள் இவருடைய பெயரை உடையவர். அவர்தானே நீங்கள் என்று கேட்டேன். இல்லை இல்லை, நான் வேறு ஒரு அதே நாயகம் என்றார். எப்படி இருந்தால் என்ன, நீதி நாயகம், உங்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். நம்முடைய பட்டுக்கோட்டை அவர்கள் சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வர சித்திர கைத்தறி சேலையடி, சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வர சித்திர கைத்தறி சேலையடி, தென்னாட்டில் எந்நாளும் கொண்டாடும் வேலையடி. எவ்வளோ அழகாக கொண்டு போகிறார் பாருங்க. இதை ஐயா MSV அவர்களை ஒரு 2-3 நிமிடம் எடுத்துக்கொள்கிறேன். மெல்லிசை மன்னர், அவரை எத்தனை பேர் இன்னும் ஞாபகம் வைத்திருக்க முடியும் என்று கேட்டால் எல்லோரும் ஞாபகம் வைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மா மன்னர் அவர். கையை தட்டுங்க, அப்போதான் தெரியும். நம்ம தட்ட அவர் வீட்டை தாண்டி அங்கே இருக்கிற மேலுலகத்துக்கு கேட்க வேண்டும். அப்படிப்பட்ட மா மன்னர் அவர் சொன்னார், நான் இசையமைப்பதற்காக ஒரு படத்திற்கு அமர்த்தப்பட்டேன். என்னிடம் ஒரு பையனை அழைத்து வந்த பையன்தான் அப்பொழுது. அவரை அழைத்து வந்து, இவர் பாட்டு எழுதுவார், கொஞ்சம் அவருக்கு ஊக்கமளியுங்கள் என்று சொன்னார்கள். நான் அவசரமாக புறப்பட்டு கொண்டிருந்தேன். அவரை பார்த்தேன். நான் அண்ணாந்து பார்க்க வேண்டியிருந்தது. 6 அடி உயரம். அந்த பட்டுக்கோட்டைனாலே கொஞ்சம் உயரம் ஜாஸ்தி தான் இல்லை ரூஸ்வெல்ட் ஐயா? அப்படி தானே? நாங்கள் அப்படி தான் சொல்லிக்கணும். நாங்கள்லாம் சர்தார் வகைரா. ஒரு அண்ணாந்து பார்த்து விட்டு, என்ன நடுன்னு பனைமரம் மாதிரி ஒரு ஆளை கொண்டாந்து பாட்டு எழுதுவாருங்கிறாங்களே, இந்த பேப்பரை கொடுத்தாருன்னு வாங்கி வச்சுக்கிட்டு புறப்பட்டு போயிட்டேன். ஒரு கொஞ்சம் அலட்சியத்தோடு போயிட்டேன். அவர் சொன்ன வார்த்தை. போய் சட்டையை கழட்டி விட்டு பூஜையை முடித்து விட்டு பூஜை அறையில் போய் அந்த பேப்பரை எடுத்து பார்த்து அசந்து போயிட்டேன். இல்லைடா, இப்படிப்பட்ட ஒரு மனிதனா, இப்படிப்பட்ட ஒரு கவிஞனா, இந்த பையனுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கவிஞனா என்று அப்படியே ஆடி போய்விட்டேன். கண்களிலே கண்ணீர் வந்தது. அவர் சொன்ன வார்த்தை, ஒரு மகா கவிஞனை நான் அடையாளம் படுத்தி கொள்ளாமல் வந்துவிட்டேனே என்று. அடுத்த நாள் தம்பி வா என்று கூப்பிட்டு அந்த பாட்டிற்கு இசையமைத்தேன். அந்த பாட்டு தான், குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி ஓடி வந்தால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதன் கையில் பட்டதெல்லாம் சொந்தம், கடைசியில் 8 அடிதான் சொந்தம் என்று அந்த 6 அடி மனிதன் பாட்டை பாடி மகிழ்ந்தேன். அது பட்டி தொட்டியெல்லாம் பரவியது. அவருடைய புகழை பாடி அவரை போற்றுவது நம் கடமை என்று என்னிடம் சொன்னவர், நீங்கள் 5 அடி, அவர் 6 அடி, அதுதான் வித்தியாசம், உங்களுக்கும் புலமை இருக்கு என்று என்னை பாடச் சொன்னார், பாட்டு எழுதச் சொன்னார். ஒரு 3 பாடல்கள் எழுதினேன், இசையமைத்தார். 4வது பாடல் வரும்போது சொன்னார், வாலியை அழைச்சிடலாமா அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் சுயபுராணம் கலந்து தான் இருக்கும், அறிமுகம் பண்ணி தான் ஆகணும். பாண்டிச்சேரி இருந்தால் பல பேருக்கு தெரியும். இங்கே நான் வந்து தப்பி வந்த ஆடு, கரெக்டா இல்லையா? அவர் நம்ம குமாரகிருஷ்ணனுக்கா விஜயகிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம இவர் தலைமையில் கவிதை பாட போனது போக நாம் அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைக்கு ராம்தாஸ் இருக்காரே அப்படின்னு. கவலைப்படாதீங்க, பாண்டிச்சேரியில் பழி தீர்த்துக்குவேன் என்று பாட சொன்ன வரி கேட்டார். முடிச்சார். வாலியை அழைத்து இந்த பாடலை எழுத சொல்லலாமா என்று கேட்டார். எனக்கு கொஞ்சம் சுருக்கென்று இருந்தது. என்ன இருந்தாலும் இந்த கவிதை எழுத ஆரம்பித்து விட்டாலே கொஞ்சம் கிறுக்கும் வந்துவிடும், தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள். உள்ளதானே விஜயகிருஷ்ணன்?
எனக்கு அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வரி போட்டு மற்றவங்களை சுரண்டின வரி தான். டேக்ஸ் கலெக்டர், நாட் எ போயட் பட் எ டேக்ஸ் மேன். அப்படிப்பட்டவனை சரி நாளைக்கு பார்ப்போம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்றார். இரவு பூரா எனக்கு தூக்கம் வரவில்லை. என்னுடைய மாப்பிள்ளை வீடு இங்கே பக்கத்தில் தான். அங்கே படுத்திருந்தேன். என்னடா முதலில் எம்எஸ்வியிடம் இசையமைக்கிறோம், அவரே வாலியை கூப்பிடலாமா என்று கேட்டுவிட்டார். நாம் எழுதுவது பிடிக்கவில்லையா என்ற சந்தேகத்தோடு மறுநாள் நான் எழுதி கொண்டு போனதை காட்டினேன். வாங்கி பார்த்தார். அப்படி பார்த்துவிட்டு லேசாக சிரித்தார். ஐயா ஒரு வேண்டுகோள். சரி போதும்னு சொல்கிறாருன்னு நினச்சேன். அதான் நினச்சேன், முடிவு பண்ணிட்டேன். சரியா சொல்லுங்க அப்படின்னேன். தயவு செய்து அடியேன் இந்த பாட்டை பாடலாமா, அனுமதி தாருங்கள் என்றார். இதை விட ஒரு விருது எனக்கு கிடைக்க முடியுமா? இந்த மக்கள் கலைஞர் விருது கிடைத்தது சரி, அந்த மாமன்னர் வாயால் இந்த பாட்டை நான் பாடலாமா என்று கேட்டது எனக்கு கிடைத்த பெரிய விருது. அந்த பாட்டு என்ன என்பதை சொல்லி என் உரையை முடிக்கின்றேன். என்னை தெரிகிறதா ஐயா, என்னுள் உன்னை தெரிகிறதா. இது ஆஞ்சநேயரை பற்றி பாடல். என்னை தெரிகிறதா ஐயா, என்னுள் உன்னை தெரிகிறதா. உன் நெஞ்சில் சீதாராமன் ஐயா, என் நெஞ்சில் நீதானே ஐயா. என்னை கொஞ்சம் பாருமையா, நான் கொஞ்சம் மொழி கேளுமையா. சபாஷ் என்றார். இதுதான் எனக்கு வேணும் அப்படின்றார். நான் நினைத்து சொன்னது ஆஞ்சநேயர் ராமனிடம் கேட்பது போல, என்னை தெரிகிறதா ஐயா, உன் நெஞ்சில் நான் தானே ஐயா, என் நெஞ்சில் நீதானே ஐயா என்றுதான் நினைத்து பாடினேன். மறைமுகமாக எம்எஸ்வி அவர்களே, என் நெஞ்சில் நீங்கள் இருக்கிறீர்கள், உங்கள் நெஞ்சில் நான் இருக்கலாமா என்று கேட்டேன். அப்படியே கட்டிப்பிடித்து கொண்டார். அன்று கிடைத்த ஆசை இன்று வரை தொடர்கிறது. இதை சொல்லி என்னுடைய நண்பர் ரூஸ்வெல்ட் அவர்கள் எல்லாரும் ஏற்காத நேரம் வந்த நேரையிலே ஏற்புரை ஆற்று என்று சொல்லிவிட்டார்கள். ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நம்பி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். பட்டுக்கோட்டையாரின் பிறந்த நாள் இன்று. 29 வயதுக்குள் தன் மூச்சை அடக்கிக் கொண்ட கவிதை குயில். ஏன் பாரதி வணக்கத்தை சொல்லி தொடங்கினேன் என்றால், பாரதி 39 வயதுக்குள் தன் மூச்சை அடக்கிக் கொண்ட சங்கீத குயில். கவிதை உலகில் பாரதியையும் பட்டுக்கோட்டையையும் எண்ணி பார்க்கிற போது, இருவரும் எப்படி இளமையிலேயே இந்த உலகியல் வாழ்வை விட்டு சென்றார்கள் என்று நான் எப்பொழுதும் மனதளவில் வருந்தி உள்ளத்தால் அழுவேன். எவ்வளவு பெரிய கவிஞர்கள் இருவரும் இளமையிலேயே இந்த உலகத்தை விட்டு சென்றார்களே, இருந்திருந்தால் இன்னும் எவ்வளவு படைப்புகள் நமக்கு கிடைத்திருக்கும் என்று நான் அடிக்கடி எண்ணுவது உண்டு. பட்டுக்கோட்டை பிறந்தநாள் விழாவிலே, பட்டுக்கோட்டையாரின் இந்த பிறந்தநாள் விழாவிலே பேராசிரியர் உலக நிலைக்கு எதுக்கு விருது கொடுத்திருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். என்னை தொலைபேசியில் கேட்டார்கள் காலையில், இன்று மாலை நீங்கள் பெறப்போகிற விருது பட்டுக்கோட்டையாருக்கு தாங்கள் என்ன பணி செய்திருக்கிறீர்கள் என்று என்னை 2-3 நண்பர்கள் தொலைபேசியில் கேட்டார்கள். நான் சொன்னேன், 3 PhD தீசிஸை நான் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக அவார்டு கொடுத்தேன் பல்கலைக்கழகத்திற்கு. ஒன்று அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஒன்று மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், ஒன்று சென்னை பல்கலைக்கழகம். 3 பல்கலைக்கழகத்திற்கு நான் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினராக, புறத் தேர்வாளராக இருந்து இந்த 3 ஆய்வேட்டை கிட்டத்தட்ட 3-4 மாதங்கள் படித்திருக்கிறேன். அதன் மூலமாக தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய கவிச்செல்வத்தை கொடுத்த கவிஞர் பட்டுக்கோட்டையார். மனிதநேய மாமணியாக திகழ்கிற ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள் ஆண்டுதோறும் இந்த விழாவை 27 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். நான் ஒரு முறை கூட விருதுக்காக ரூஸ்வெல்ட் ஐயாவிடத்திலே இந்த விண்ணப்பத்தை கொடுத்ததும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. தொடர்ந்து பணி செய்து கொண்டிருந்தால் ஒரு நாள் ரூஸ்வெல்ட் ஐயாவிடத்திலும் தொலைபேசி வரும் என்று எனக்கு தெரியும். போன வாரம் திடீரென்று தொலைபேசியில் ஒரு 15 நாளைக்கு முன்னால் அழைத்து, உலகநாயகம்மா, இந்த ஆண்டு உங்களுக்கு பட்டுக்கோட்டையாருடைய பிறந்த நாள் அன்று செந்தமிழ் பணியை செய்கிற உங்களுக்கு பட்டுக்கோட்டையாரின் பெயரிலே ஒரு விருதை அளிக்க இருக்கிறோம் என்று ஐயா சொன்னார். என் மனம் மிகவும் அதிர்ச்சி உற்றது.
காரணம் என்ன என்று கேட்டால் இது மகிழ்ச்சியால் வந்த அதிர்ச்சி. மிக மிக எண்ணி பார்த்தேன். இந்த விருதுக்கு நான் எப்படி பொருத்தமானோம்? 3 கருத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். ஒரு கருத்து, 6 ஆண்டுகள் BA BSc BCom இளங்கலை மாணவர்கள் 2ஆம் பருவத் தேர்விலே நவீன உலகத்தை திருத்த வந்த நற்றமிழ் கவிஞர்கள் என்று அவர்கள் படிக்க வேண்டும். அதே 1 ஆண்டு பாரதிதாசனை வைத்தார்கள், 1 ஆண்டு பாரதியை வைத்தார்கள். ஆனால் 4 ஆண்டுகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தின் பாடல்கள் தான் இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபோது, எங்கள் கல்லூரியில் குழந்தைகள் அவர்களுடைய பாடத்திட்டத்தை குறித்த மதிப்பீட்டை எழுதி அந்த மதிப்பீட்டு பெட்டியிலே போட்டு விடுவார்கள். எங்கள் முதல்வர் மாணவர்களுடைய கருத்துக்கு தான் மிக மிக முக்கியத்துவம் தருவார்கள். அதை எடுத்து பார்த்த பொழுதே பாரதிதாசனுடைய கவிதைகளும் பாரதியினுடைய கவிதைகளும் நாங்கள் நூலகத்திலும் வகுப்பறையிலும் படித்து விடுகிறோம். ஆனால் பட்டுக்கோட்டையாரின் பாடல்கள் தின வாழ்வியலை காட்டுகிறது. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப், டே டு டே லைஃப் என்பதை காட்டுகிறது என்று குழந்தைகள் எழுதி போட்டார்கள் கருத்து. அந்த கருத்தினால் 4 ஆண்டுகள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் BA BSc BCom பயிலும் மாணவர்களுக்கு பட்டுக்கோட்டையார் பாடத்திட்டமாக இருந்தார்கள் என்று சொன்னால் இது உண்மை, பெரும் புகழ்ச்சி இல்லை. இந்த மேடை ஒரு கனமான மேடை. வணக்கத்திற்குரிய ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள் நமக்கு அன்றைக்கு கம்பன் என்கிற ஒரு கவிதை வள்ளல், அந்த கவிஞனை இந்த உலகத்திற்கு காட்ட ஒரு சடையப்ப வள்ளல் கிடைத்தார். இன்று நமக்கு இப்படிப்பட்ட மேடைகளை எல்லாம் காட்டக்கூடிய ஒரு உடையப்ப வள்ளல் நமக்கு கிடைத்தார். அவர்தான் நல்லியார் அவர்கள். நல்லியார் என்ற உடையப்ப வள்ளல் இல்லை என்றால் நாம் இப்படிப்பட்ட இலக்கிய நிகழ்வுகளுக்கு புரவலர்களை காண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர். அவர் கரத்தால் விருது பெற்றது மனதிற்கு மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியும் தருகிறது. வள்ளிநாயகம், நீதியரசர் வள்ளிநாயகம் இந்த மேடைக்கு வருகிறார் என்று சொன்னால் அங்கே பழனி வராமலா இருப்பார் இல்லையா? வள்ளியின் நாயகன் அல்லவா, அதனால் பழனி வந்திருக்கிறேன், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் எங்கள் ஐயா நீதியரசர் அவர்கள். அவரின் பொற்கரத்தால் இந்த விருதினை பெற்ற போது மனம் மிக மிக பெருமை கொண்டது. நண்பர்களே, கவிஞர் விஜயகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மாதத்திற்கு முன்னால் நம்முடைய புலனத்தில் வாட்ஸ்அப்பில் ஒரு கவிதை அனுப்பினார். ஒரு கையிலே காந்தி நோட்டு, மறு கையிலே வாக்குச்சீட்டு, கீழே விழுந்தது ஜனநாயகம் என்று ஒரு கவிதை கொடுத்தார். கைதட்டுங்க சார், என்ன அற்புதமான கவிதை இல்லைங்களா? ஒரு கையிலே காந்தி நோட்டு, மறு கையிலே வாக்குச்சீட்டு, கீழே விழுந்தது ஜனநாயகம் என்று கொடுத்தார். ஆக காலத்தின் சூழல் கருதி கருத்தை கவிதை வடிவில் தருபவன் தான் உண்மை கவிஞன். ஆக விஜயகிருஷ்ணன் அவர்கள் அந்த பணியை அழகாக செய்து முடித்திருக்கிறார்கள். இந்த மேடையில் மருதகாசியின் மகன் அமர்ந்திருக்கிறார். பட்டுக்கோட்டையின் ஆன்மா இங்கேதான் இருக்கும். காரணம், மருதகாசியின் பட்டுக்கோட்டையின் ஒரு நாணயத்தின் 2 பக்கம், கவிதை என்கிற நாணயத்தின் 2 பக்கம். அந்த 2 பக்கங்களை யாரும் மறந்துவிட முடியாது. என் வாழ்க்கையில் தான் முதல் முறையாக நான் ஒரு வருமான வரித்துறை ஆணையருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு வருமான வரித்துறை ஆணையருக்கு நான் வாழ்த்து சொல்லியிருக்கிறேன். நான் லண்டன் மாநகரம் சென்ற போது 1 மாத காலம் நான் லண்டனில் தங்கியிருந்தேன். அந்த மாநகரில், அந்த லண்டன் மாநகரில், அந்த நாட்டில் 213 மொழியை தினம் பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள். 213, 213 லாங்குவேஜஸ் டே டு டே லைஃப். நடைமுறை வாழ்வில் 213 மொழி பேசுற மக்கள் அந்த நாட்டில் அவ்வளவு அமைதியா சமய நல்லிணக்கத்தோடு பொறுமையோடு வெற்றியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நாட்டில் என் நெஞ்சம் கவர்ந்தது. கல்வியாளர்களுக்கு மட்டும், ஓய்வு பெற்ற கல்வியாளர்களுக்கு மட்டும், வருமான வரித்துறை ஆணையர் அவர்களே, ஓய்வு பெற்ற கல்வியாளர்களுக்கு மட்டும் இன்கம் டாக்ஸ் கிடையாது. அது நாடு 32 ஆண்டு காலம் உழைத்து அடுத்த தலைமுறையை உருவாக்கின பேராசிரியர் வாங்குற ஓய்வூதியத்தில் தொண்டை அடங்கிது பாத்தீங்களா? ஓய்வூதியத்தில் வரி வாங்கலாமா? இந்த கருத்தை வருமான வரித்துறை ஆணையர் உட்கார்ந்திருக்க மேடையில் சொல்லாம வேற எங்கீங்க சொல்றது இல்லைங்களா? இன்றைக்கு தான் என் கையிலே சிக்கினார் வருமான வரித்துறை ஆணையர். அதனால் நான் இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் ஓய்வு பெற்ற ஆணையரோ ஓய்வு பெறாத ஆணையரோ அதை பற்றி கவலை இல்லை. வருமான வரித்துறையில் பணியாற்றி இருக்கிறீர்கள் 35 ஆண்டு காலம். நீங்கள் ஒரு உயில் எழுதி அனுப்புங்கள். எப்படி அனுப்ப வேண்டும் தெரியுமா? கல்வியாளர்கள், ஆசிரியர்களுக்கு மட்டும் வருமான வரி பெறக்கூடாது, ஓய்வூதியத்தில் வருமான வரி வாங்குவது தேசிய குற்றம் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு, ஏன் பட்டுக்கோட்டையாரை பாடத்திட்டத்தில் வைத்தேன் என்றால்,
காடு விளைஞ்சன மச்சான் கையும் காலும் தானே மிச்சம், மாடா உழைச்சவன் வாழ்க்கையிலே பசி வந்திட காரணம் என்ன மச்சான் என்று தலைவி கேட்கிறாள். தலைவன் சொன்னான், தேடிய செல்வம் எல்லாம் வேறு ஒரு இடத்தில் சேர்வதால் வந்த தொல்லையடி. எப்படி சொன்னான் பார்த்தீங்களா? சோசியலிசத்தையும் கம்யூனிசத்தையும் ஒற்றை வரியில் தூக்கி போட்டவன் பட்டுக்கோட்டை. அதனால்தான் நான் பாட்டின் கோட்டையான. ஒரு பக்கம் சோசியலிசம், காடு விளைஞ்சன மச்சான் கையும் கால் தானே மிச்சம், சமூக நீதி, சமூக அவலம். அதை கேட்கிறாள் தலைவி. என்ன சொன்னான் கவிஞன்? கவிஞனாகிய தலைவன் சொன்னான் அந்த பெண்ணிடத்திலே, தேடிய செல்வம் எல்லாம் வேறு ஒரு இடத்தில் சேர்ந்ததால் வந்த தொல்லையடி. 32 ஆண்டு காலம் உழைச்ச பேராசிரியர் வருமான வரி கட்டுறதுதான் வேறு ஒரு இடத்தில் சேர்வதால் வந்த தொல்லையடி என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இதை பட்டுக்கோட்டை எழுதி வைத்து விட்டு போனான். நண்பர்களே, இந்த மேடை ஒரு அற்புதமான மேடை, ஒரு அழகான மேடை. என்னோடு விருது பெற்ற பெருமக்கள், திருக்குறளுக்கு உரை எழுதிய கஸ்தூரி ராஜா அவர்கள், என்னோடு விருது பெற்ற பெருமகனார் அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தின் மாபெரும் பொதுச் செயலாளர், என்னோடு விருது பெற்றவர் பட்டிமன்றத்தின் மாபெரும் நங்கை அம்மா மணிமேகலை சித்தார்த்தன், என்னோடு விருது பெற்றவர் வாழ்த்து பெற்ற, முதல் முறையாக வாழ்த்து பெற்ற வருமான வரித்துறை ஆணையர், என்னோடு விருது பெற்ற ஒரு மாபெரும் சிந்தனையாளர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய எங்கள் அனைத்து இந்திய எழுத்தாளர் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா திரு ராமகுருநாதன் அவர்கள் செய்த புரட்சி பெரிய பெரிய புரட்சி. அது என்ன புரட்சி என்று கேட்டால் கருத்து புரட்சி. ஒரு நல்ல நூல் வருகிறது என்று சொன்னால் அதை அரங்கத்தின் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கடமையுடையவர் எங்கள் பேராசிரியர் ராமகுருநாதன் அவர்கள். அதனால்தான் அவர் சாகித்ய அகாடமியினுடைய செயற்குழு தலைவராக இருந்து, உறுப்பினராக இருந்து பல நூல்களை வெளியே கொண்டு வந்தார். இப்படிப்பட்ட இந்த அழகான இனிய மேடை பேக்கி பிரபாகரன் அவர்கள் பட்டுக்கோட்டையை பெயர்த்து எடுத்து இதயத்தில் புதைத்தவர். அதான் ஒரு பேக்கி பிரபாகரன், பெயர்த்தெடுத்தவர் பட்டுக்கோட்டை. அப்படியே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவர்கள் இன்றைக்கு இந்த மேடையிலே, இன்னும் எனக்கு பெயர் தெரியாத மக்கள் யாராவது இருந்தால் அவர்கள்தான் என் வாழ்த்து முதலில் என்று சொல்லி, என்னுடைய வணக்கத்திற்குரிய மீனாட்சி அவர்கள் மிக அருமையான பாடல்களை பாடினார்கள். கல்வி வள்ளல் அமுதா பாலகிருஷ்ணன் வந்திருக்கிறார். 10,000 மேடைகளில் இணைப்புரையாற்றிய சிந்தை வாசன் இருக்கிறார். மனிதன் என்று சொன்னால் ஒழுக்கம், அந்த ஒழுக்கத்துக்கு உதாரணம் சுந்தர யாவுடையப்பன் இங்கே இருக்கிறார். மனிதன் என்று சொன்னால் கடமை, அதற்கு இங்கே குருமூர்த்தி ஐயா இங்கே இருக்கிறார். இந்த மேடை ஒரு கனமான மேடை என்று சொன்னேன். எங்கள் வணக்கத்திற்குரிய ராஜ் தொலைக்காட்சியினுடைய நிர்வாக தலைவர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு 15 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் நானும் இன்றைக்கு சிறுபான்மைத்துறை ஆணையத்தின் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்களும் ராஜ் தொலைக்காட்சியில் ஒரு உரையாடல் நடத்தினோம். அந்த உரையாடலின் தலைப்பு, இன்றைய இளைஞர்கள் எங்கே செல்லுகிறார்கள், திட்டமிட்ட பாதையா திசை தடுமாறியா என்று ஒரு கருத்தாக்கம் நாங்கள் நடத்தினோம் ராஜ் தொலைக்காட்சியிலே. அதிலே நான் முடிவாக சொன்னேன், இன்றைய இளைஞர்கள் எங்கே செல்லுகிறார்கள், திட்டமிட்ட பாதையிலா திசை தடுமாறியா? அந்த நிகழ்ச்சியில் நான் சொன்ன முடிவு, திட்டமிட்டு திசை தடுமாறி போகிறார்கள் என்று நான் சொன்னேன். அந்த நிகழ்ச்சியை எங்கள் ஐயா அவர்கள் வெகுவாக பாராட்டி பல மறு ஒலிபரப்புகளை கொண்டு வந்து சேர்த்தார்கள். அப்படிப்பட்ட இந்த அழகிய மேடை பட்டுக்கோட்டையாரினுடைய இந்த இனிய பிறந்தநாள் விழாவிலே 27 ஆண்டுகள் எங்கள் ஐயா ரூஸ்வெல்ட் எப்படி இருக்கார் பாருங்க, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கிறது இல்லைங்களா? எங்க ஐயா ரூஸ்வெல்ட் அவர்கள் இந்த பணியை இவ்வளவு அருமையாக செம்மையாக நடத்தி வருவது மனதிற்கு மெத்த மகிழ்ச்சியை தருகிறது. எங்கள் அன்புக்குரிய இணைப்புரையாளர் 1 நிமிடம் 2 நிமிடம் 3 நிமிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் இன்னொரு பக்கம் பட்டுக்கோட்டை இழுக்கிறார், இதை சொல்லு என்று இழுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான இந்த மேடையில் 60,000 கிராஜுவேட்ஸை உருவாக்கின ஒரு பேராசிரியர் நான் உங்களுக்கு இப்ப காட்ட போறேன். எங்கள் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் 35 ஆண்டுகள் துணை முதல்வராக இருந்து, அதாவது பௌதீகத்துறையினுடைய பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்ஸ் அதனுடைய தலைவராக இருந்து, கல்லூரி துணை முதல்வராக இருந்து 60,000 கிராஜுவேட்ஸை உருவாக்கின பட்டதாரிகளை, பெண் பட்டதாரிகளை உருவாக்கின எங்கள் பேராசிரியர் வணக்கத்துறை டாக்டர் ரஜினி ரவீந்திரநாத் இந்த அரங்கம் வந்திருக்கிறார்கள். நான் இந்த பட்டுக்கோட்டை விழாவிலே நான் பெற்ற இந்த விருதினை அவர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை துணைவர் ஐயா திரு ரவீந்திரநாத் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய எம்எல்சி நிறுவனத்தில் மிகப்பெரிய ஒரு கணக்காளராக, பட்டய கணக்காளராக பணியாற்றிய பெருந்தகை. இப்படிப்பட்ட இந்த மேடை பட்டுக்கோட்டையாருடைய ஆன்மா நம்மோடு இருக்கும் என்று சொல்லி, இந்த உலகம் திருந்த வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் வளர வேண்டும் என்று சொன்னால், இன்றும் நாம் படிக்க வேண்டிய புத்தகம் பட்டுக்கோட்டையாரின் கவிதைகள். 29 ஆண்டுகள் வாழ்ந்து கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் திரைப்பட உலகத்தில் நடந்து 262 பாடல்களை கொடுத்தார் என்று சொன்னால்,
பட்டுக்கோட்டையின் ஆன்மா நம்ம எல்லோரையும் வாழ்த்தும் என்று சொல்லி இந்த அருமையான மேடையில் இனியதொரு விருதினை எனக்கு அளித்தமைக்காகவும் விருது பெற்றோர் சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கொஞ்சி தமிழில் கூறி விடைபெறும் முன் உங்கள் பாதங்களை குனிந்து பாருங்கள். உலக நாயகி நன்றி மலர்கள் வந்து சேர்ந்திருக்கும். நன்றி, வணக்கம். அத்துணை பேரும் 5 பேரும் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுடைய விருதுக்கு தகுதி பெற்றவர்கள். அவர்களோடு தொடர்புடைய அவர்களை வைத்து நிறைய பாடல்கள், கவிதைகள் அவரை வைத்தே எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறீர்கள். குறிப்பாக ராஜ் டிவி ரவி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெருமை தந்திருக்கிறார். இந்த ஒளிபரப்பு நமக்கு அங்கே லைவாக ஒளிபரப்பப்படுகிறது. அடுத்தபடியாக நமது நண்பர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் கஸ்டம்ஸ் துரைக்கண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமை நண்பர்கள் கார்த்திகேயன், பார்க்கில் உள்ள அனைத்து நண்பர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து எப்பொழுதுமே, இப்பொழுதுமல்ல, எந்த வருடமும் வருடம் வந்து எங்களை எல்லாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் அருமை நண்பருடைய செங்குட்டுவன், அவர் அமைச்சர் கண்ணப்பனுடைய மைத்துனர், எப்பவும் புன்னகையோடு இருப்பவர். அவர் வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதற்கு நன்றிதனை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த மிஸ்டர் கோவிந்தராஜ் அவர்கள், அவர் எல்லா நிகழ்ச்சிக்கும் அவருடைய பூர்வ உதவியும் செய்து நிறைய இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பவர். அவர்களுக்கும் நன்றிதனை சொல்லி, ஜெகன் அவர்கள் வந்தார்கள். வந்து அவர்களுக்கு ஒரு காசோலை அளித்து அவர் செஞ்சிருக்கிறார். அவர் மிகப்பெரிய கொடை வள்ளல். அவருக்கு பார்க்கில் வந்து அவர் இருந்து நாங்கள்லாம் வாக் பண்ணுறப்ப சாப்பிடாம ஒரு நாள் கூட யாரையுமே விட மாட்டார். எல்லாரையும் அழைச்சி கூட சாப்பாடு போட்டால் தான் அவருடைய நாள் தொடங்கும். ஒரு 10 பேர் டெய்லி அழைச்சி கூட சாப்பாடு அவர் தான் கொடுப்பார். யாருக்குமே பணம் வேறு யாரையும் கொடுக்க விட மாட்டார். அது மாரி ஒரு மனிதர், மாமனிதர். அவருக்கு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காரு இந்த நிகழ்ச்சிக்கு. அவர்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற ராஜ் டிவி தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் எல்லோருக்கும் நன்றிதனை தெரிவித்து, மற்ற நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி என்று சொல்லி, இந்த ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டர் அவருடைய டைரக்டர் அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.